மியூட் பண்ணிக்கங்க, கொஞ்சம் எல்லாரும் மியூட் பண்ணிக்கங்க. எத்தனை பேர் இருக்காங்க மீட்டிங்ல? கொஞ்சம் எல்லாரும் மியூட் பண்ணிக்கங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீஃபன் ராஜ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 409வது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நாம பார்க்க போவது கெய்சா, ஜப்பானிய கலாச்சாரம் பற்றி. திருமதி டி பவள சங்கரி அவங்கதான் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க ஒரு கடந்த வாரம் நம்மோட இணைஞ்சு ஒரு கூட்டத்துக்கு ஒரு மீட்டிங் வந்திருந்தாங்க. அப்போ அவங்க கிட்ட கேட்ட வச்சு நம்ம இன்னைக்கு அவர்களை அழைத்திருக்கோம். ஒரு 35 நூல்கள் எழுதியிருக்காங்க, ஆர்டிகல் ரைட்டர், ப்ரெஸ் ரிலீஸ்ல இருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, லிட்ரேச்சர் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, பிளாகிங் இருக்கு அவங்களுக்கு. இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் தமிழ் மேகசின்ல நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதுறாங்க. இப்படி பல விஷயங்கள் செய்து கொண்டிருப்பவர் தான் இன்னைக்கு கெய்சா என்ற ஜப்பானிய நூல். அதை ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க. இந்த நூலை பற்றி தான் இன்னைக்கு நம்மிடையே பேச வந்திருக்காங்க. மனித வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அவ்வப்போது ஏற்படும் மாற்றங்கள், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பல மாற்றங்கள் ஏற்படுது. அந்த சூழ்நிலை மாற்றங்கள் ஏற்படும், அது ஒரு கட்டமைப்பு, ஒரு ஸ்ட்ரக்சர் ஏற்படும். அந்த கட்டமைப்பு அந்த மாறுதல்களுக்கு நல்லதா இருந்ததுன்னா நம்ம ஏற்றுக்கிறோம். இந்த மாதிரி ஏற்றுக்கொண்டு நம்முடைய சமுதாயத்துக்கு அதை கடத்தும் போதுதான் அது கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகமா மாறுது. இந்த மாதிரி மாறுகிற நாகரிகம் வரலாறாவும் ஆயிடுது. பல நேரத்துல இப்படி வர விஷயங்கள் தான் வரலாறு ஆகுது. அந்த விதத்துல ஜப்பான்ல ஏற்பட்ட மாற்றங்கள், அந்த மாற்றங்களிலேயே ஒரு கெய்சா என்ற பெண்கள் இருக்கிறாங்க. அந்த பெண்களினுடைய வரலாறு தான் இன்னைக்கு அவங்க பேச போறாங்க. இவங்க முழுக்க முழுக்க தங்களை கலைக்காக ஒப்படைத்தவர்கள். இசை, நாட்டியம், காமம் எல்லாம் இந்த மாதிரி கலந்த கலவைதான் அவங்களோட வாழ்வியல் முறையா இருந்திருக்கு. அந்த வாழ்வியல் முறையில அவங்க வாழ்ந்திருக்காங்க. நம்ம ஊர்ல சொல்றோம் இல்லைங்களா, தேவதாசிகள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருந்த ஒரு பெண்கள் தான் இந்த கெய்சா இன பெண்கள். அவங்கள பற்றிய வரலாறு தான் இன்றைக்கு நம்ம பேச போறது. அதை பற்றிய சிறந்த நூல் அவங்க மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த மொழிபெயர்ப்பினுடைய வெளிப்பாடு, அவங்களுடைய அனுபவங்கள், ஜப்பான்ல என்னெல்லாம் அதை பற்றி சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கோம். இந்த மேடை பவள சங்கரி மேடம் அவர்களுக்காக இப்பொழுது நீங்கள் உங்களை உரைய ஆரம்பிக்கலாம். உங்க மைக் ஆன் பண்ணுங்க மேடம். நன்றிங்க. என்னை நன்றாக இறைவன் படைத்தனர், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. மைண்ட் யுவர் மைண்ட் என்ற இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் திரு ஸ்டீஃபன் ராஜ் அவர்களுக்கும், என்னை இங்கு அறிமுகம் செய்து வைத்துள்ள ஒரு அருமையான ஒரு மேடையில் என்னையும் இங்கு பேசக்கூடிய அளவிற்கு என்னை உற்சாகப்படுத்தி இங்க அழைத்து வந்துள்ள ஐயா திருமிகு சொல்வினை தீர்த்தான் அவர்களுக்கும், இணைந்திருக்கும் அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் மற்றும் தோழியர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். கெய்சா என்ற சொல் பாத்தீங்கன்னா ஜப்பானிய வரலாற்றுல ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சொல். ஜப்பானிய கலாச்சாரத்துல ஒரு நீண்ட மறைக்க முடியாத ஒரு கரும்புள்ளி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஜப்பானிய கலாச்சாரத்துல இந்த கெய்ஷாங்கிற வார்த்தை பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு தவறான ஒரு இதாகவும் காட்டப்பட்டிருக்கு. ஒரு புறம் பாத்தீங்கன்னா ஒரு சாரார் அது கலைக்காக நேர்ந்து விட்ட பெண்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்கள உயர்வாகவும் ரொம்ப ஒரு இந்த நூலை அதாவது எழுதின லெஸ்லி டவுனர்ங்கிற அந்த பெண்ணை என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ரொம்ப உயர்வா பேசுறாங்க. இந்த கெய்ஷாங்கிற ஒரு பெண்களை பத்தி, கலைக்காக அவர்கள் அர்ப்பணித்து கொண்ட பெண்கள். நம்ம ஒரு காலத்துல நம்ம தேவதாசிகள்
பெண்களையே அப்படித்தான் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா. ஒரு நாட்டிய பெண்கள் அப்படிங்கிற மாதிரி கோவிலுக்காக ஒரு ஆன்மீக புறத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி, அதே மாதிரி பெண்கள் பார்க்கும்போது ஒரு பார்வை, அந்த மாதிரி பல கோணங்கள்ல சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதே போல அந்த கெய்ஷாக்கும் பலவிதமான கருத்துகள் இருக்கு. ஆனா என்னோட பார்வையில பாத்தீங்கன்னா இந்த ஒரு கலாச்சாரம் வந்து ஒரு அந்த அவங்களோட ஜப்பானிய கலாச்சாரத்துல ஒரு கரும்புள்ளியா தான் என்னால பார்க்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு பெண்களை வந்து அந்த ஜப்பான் கலாச்சாரம் வந்து மதிப்பில்லாம நடத்தி இருக்கு ஆரம்பத்துல. கலாச்சாரம் என்பது காலத்துக்கு காலம் அல்லது நாட்டிற்கு நாடு மாறுபடக்கூடியதுதான். ஆனாலும் சில அடிப்படை கலாச்சாரம்ங்கிறது மரபணுக்கள் மூலமாக தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது. ஒரு தேசத்தின் கலாச்சார பின்னணியோடு அந்த தேசத்தை நாம் புரிந்து கொள்ள முற்படும் போதுதான் அதன் முழு பரிமாணத்தையும் நம்மால் நன்கு உணர்ந்து கொள்ள முடியும். ஜப்பானின் மரபுசார் கலைகள், பண்பாட்டு விழுமியங்கள், இலக்கியங்கள் அனைத்திலும் ஆங்காங்கே கெய்ஷாவின் நிழல் சிறிதளவேனும் படிந்திருப்பதை நம்மால் காண முடிகிறது. அப்படி பார்க்கும்போது ஜப்பானியர்களின் வாழ்வோடு கெய்ஷா எவ்வளவு தொலைவு ஒன்றிணைந்திருக்கிறார்கள் என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கெய்ஷாக்களை பற்றி வெளி உலகில் கசப்பான விமர்சனங்களும் உரையாடல்களும் நிகழ்ந்த வண்ணம்தான் இருக்கின்றன. பல நேரங்களில் அது ஒரு மாய உலகம், உள்ளே நுழைந்தால் மீள்வது கடினம், மர்மங்கள் பொங்கி வழியும் ஒரு பிரதேசம், அலைக்கழிக்கும் தடிமனான திரைகளை கொண்டவை. அந்த ஒரு அதுக்குள்ள போனா வெளியில வர்றதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாய உலகம் அப்படிங்கிற ஒரு மாயை கூட இருந்தது. பலரால அப்படி ஒரு விமர்சனங்களுக்கு ஆட்பட்டிருந்தது. இப்படியெல்லாம் கெய்ஷாக்களின் உலகம் கடும் விமர்சனத்துக்கு நிறைய தடவை உட்பட்டது. காலம் காலமாக இது இருந்து வருகிறது, பல நூற்றாண்டுகளாக. ஜப்பானிய பெற்றோர்கள் தம் மகளுக்கு கணவரை தேர்ந்தெடுப்பது போலவே கெய்ஷா இல்லத்தின் அன்னையும் ஒரு தகுதியான டானாவை தேர்ந்தெடுப்பாள். இந்த டானா அப்படின்னு சொல்றதுங்க புறவலர்னு சொல்லுவாங்க. அப்படி லெஸ்லி டவுனர் வந்து அவங்களும் வந்து அந்த இடத்துல போய் பல ஆண்டுகள் அங்கேயே தங்கி இருந்து அந்த கெய்ஷா வாழ்வியல் முறையை அவங்க வந்து ஆய்வு பண்றாங்க. ஆய்வு பண்ணிதான் இந்த நூலை வந்து முழுமையா ஒரு நாவலா படைச்சிருக்காங்க. அப்போ அவங்க அந்த ஆய்வு மூலமா அவங்க சொல்ல வர்றதுதான் நம்ம இந்த இடத்துல இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்பப்போ நடுவுல சில கருத்துக்கள் நம்மளோட சொந்த கருத்துக்களா இருந்தாலும் முழுமையா இது அவரோட கோணத்துல அவரோட ஆய்வு சம்பந்தப்பட்ட இந்த கருத்துக்களை தான் நான் அதிகப்படியா சொல்லியிருக்கேன். அப்படி பார்த்தோம்னா டானா அப்படின்னா புறவலர் அப்படின்னு பொருள்னு சொன்னேன். அந்த டானாவுடன் உறவு வைத்துக் கொள்வதற்கு திருமணத்துக்கு சமமானது அப்படிங்கிறது கெய்ஷாக்களோட எண்ணம். அதாவது இதை படிப்பவர்களுக்கு இந்தியாவில் பாலியல் தொழில் புரிவோர் பெரும் திரளாக வாழும் மும்பை சிவப்பு பகுதி, சிவப்பு விளக்கு பகுதின்னு சொல்லுவோம், அந்த பகுதியோ இல்ல கல்கத்தாவில வந்துட்டு கொல்கத்தான்னு இப்ப சொல்றாங்க, சோனா காட்சி அப்படிங்கிற பகுதியும் ஞாபகத்துக்கு வரலாம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு என்ன சொல்றது ப்ராஸ்டியூஷன் வந்து அதிகமா இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இடங்கள் இவை. ஆனாலும் ஒப்பீட்டளவில் பார்த்தா கெய்ஷாக்களின் உலகம் முற்றிலும் வேறுபட்டது. இந்த மாதிரி ஒரு ப்ராஸ்டியூஷன் மட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அது கிடையாது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் இந்திய பாலியல் தொழிலாளர்களை போல அடிமை வாழ்க்கையில் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் கழிப்பவர்கள் அல்ல அந்த கெய்ஷாக்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க வந்து எதுக்காகவும் அடிமைப்பட்டோ இல்ல வந்து பணத்துக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிப்பதோ அந்த மாதிரி ஒரு பெண்கள் அவங்க இல்ல. ரொம்ப வித்தியாசமான ஒரு பெண்கள். பொருளாதார காரணங்களுக்காக பணம் அதிகமா சம்பாதிக்க வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல இத்தகைய வாழ்வை அவங்க தேர்ந்தெடுத்தவங்க அப்படின்னு சொல்ல முடியாது கட்டாயமா. கெய்ஷாக்களின் உலகத்துல முதல் தகுதியே பாத்தீங்கன்னா இத்தகைய கெய்ஷா எனும் அதல பாதாளத்தில் யாரோ தள்ளிவிட்டார்கள் அப்படிங்கிற புலம்பல் மொழி அவங்க கிட்ட சுத்தமா இருக்காது. அவங்க என்ன விருப்பப்பட்டு அந்த அது ஒரு தொழில் அப்படிங்கிற ரீதியில் தான் அவங்க அதை பாக்குறாங்க. அப்போ அது மாதிரி ஒரு எண்ணத்தோட அவங்க உள்ள வரல. அவங்களுக்கு அந்த புலம்பல் அப்படி கிடையாது. ஆனா நாகரிகம் வளர்ந்து விட்ட இந்த நாட்களில் ஒரு கெய்ஷாவாக இருப்பதில் நிறைய சிரமம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பழங்காலத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு புரவலர்கள் இருந்ததால அது ரொம்ப எளிதா இருந்திருக்கு ஒரு கெய்ஷாவுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா கெய்ஷாவோட அவங்க வாழ்வியல் முறை பாத்தீங்கன்னா நிறைய கலைகள் கத்திருப்பாங்க. அதே போல அவங்களோட உடை,
அவங்க கலாச்சாரம் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக செலவுக்குரியதா இருக்கும். அப்போ அது அவங்களால அதை பேர் பண்ண முடியாதுங்கிற கட்டத்துல ஒரு புரவலர், அதாவது அவங்க அதெல்லாம் டானான்னு சொல்றாங்க, அந்த மாதிரி ஒருத்தர் அவங்களுக்கு கிடைச்சாதான் அவங்களால அந்த வாழ்வை வந்து சிறப்பா வாழ முடியும். அப்போ அதுக்கான தகுதி அவங்க வளர்த்துக்கிறாங்க. அப்படி வளர்த்துக்கும் போதுதான் அந்த பழைய காலகட்ட அந்த நாகரீகத்துல அந்த மாதிரி புரவலர்கள் கிடைச்சாங்க. ஆனா இப்ப இந்த காலகட்டத்துல அது இல்லாதனால அந்த கெய்ஷா தொழில் முற்றிலுமாக அழிந்து விட்டது அப்படிங்கிற ஒரு நிலைய அவங்க சொல்றாங்க. அப்போ தற்காலத்துல ரொம்ப சொற்பமான மக்களே தேநீர் இல்ல பார்ட்டிகளில் விருப்பம் கொள்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஜப்பான்ல நம்ம பார்த்தோம்னா அந்த தேநீர் பார்ட்டி அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். டீ டைம் பார்ட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பார்ட்டி தான் அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு பெரிய திருவிழா போல, அவங்களுக்கு ஒரு பெரிய விருந்து மாதிரி. அந்த நேரங்கள்ல தேநீர் விழா தான் அவங்க முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்போ அந்த கெய்ஷாக்களுக்குன்னு தனியா ஒரு குடும்பம் கிடையாது. அவங்க வந்து தாங்களாகவே தனியா வாழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்துலதான் இருக்காங்க. ஒரு கெய்ஷாவின் கருத்தாக இந்த ஆய்வாளர் லெஸ்லி டவுனர் சொல்லி அவங்க பதிவு செஞ்சிருக்கிறது என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விலகி யதார்த்தமான வேலை செய்யலாம் என்று நினைக்கிறேன். கெய்ஷாவாக இருப்பது யதார்த்தமான வேலை இல்லை. வெளியில் இருந்து பார்ப்பதற்கு மிக அழகாக தெரியும், இது அவ்வளவு அழகானது அல்ல. இது வெறும் நடிப்பு உலகம்தான். யதார்த்தமான வாழ்க்கைக்கு நான் போக விரும்புகிறேன் அப்படின்னு பல கெய்ஷாக்கள் சொன்னதாக அந்த லெஸ்லி டவுனர் பதிவு செஞ்சிருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா அவங்க வந்து அந்த வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு உள்ள வந்துட்டு அப்புறம் பார்த்தா அதுல இருக்க சிரமங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு நடிப்பான ஒரு வாழ்க்கையா தான் அவங்களுக்கு இருக்கு. ஒரு யதார்த்தமான வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறத பலரும் பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஜப்பான் நாட்டுல அந்த ஆட்சியாளர்களுக்கு இணையான மரியாதையை பெறுபவர் ஒரு தந்தை தான். நம்ம மற்ற நாட்டினை போல அவங்க வந்து தாய் நாடுன்னு சொல்றது இல்லை இல்லைங்களா. ஜப்பான் நாடு எப்பவுமே தந்தை நாடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த சமுதாயத்துல ஒரு பெண் முதல்ல தன் கணவனுக்கும் அப்புறம் முதல்ல தந்தையை மதிக்க வேண்டியவளாக இருக்கிறாள் ஒரு பெண். இது வந்து எல்லாருக்கும் உரிய ஒரு சாதாரண விஷயம் தானாலும் ஜப்பான் நாட்டை பொறுத்தவரை அந்த பெண் வந்து முதலில் தன் தந்தையை முழுமையாக மதிக்க வேண்டியவளாகிறாள். பின் திருமணமான பின்பு தன் கணவனுக்கு, இறுதியாக அவளுடைய மகனுக்கும் மரியாதை செலுத்த வேண்டும் அவள். அதாவது ஜப்பானிய கலாச்சாரத்தில் ஒரு பெண்ணாக தான் விரும்பும் சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை எந்த நாளும் வாழ முடியாத ஒரு நிலையில் தான் இருந்திருக்கிறாள். எப்போதுமே அவள் ஏதோ ஒரு கட்டுப்பாட்டில் அப்படித்தான் இருந்திருக்கிறாள். திருமணமாகி இல்லத்தினுள் அடியெடுத்து வைக்கும் போது முதலாவதாக யோம் என்று சொல்கிறார்கள். மருமகள் அப்படிங்கிற அர்த்தத்துல யோம் அப்படின்ற ஜப்பானிய மொழியில சொல்றாங்க. அதற்கு அடுத்துதான் அவள் மணமகளாகவும் ஆகிறாள். தனக்கு வேண்டியவர்களோடு கணவன் வீட்டிற்கு செல்கிற போது அங்கு ஒரு சாதாரண மனைவி என்ற நிலையிலிருந்து ஒரு மேம்பட்ட வீட்டு வேலைக்காரியாகிறாள். அதாவது ஒரு மேம்பட்ட வேலைக்காரின்னு சொல்ற அளவுக்கு தான் அவ ஒரு மருமகளா போறாள். குடும்ப வாரிசை உருவாக்குவது, ஒரு ஆண் முன்னோர்களுக்குரிய மத சடங்குகளை நிறைவேற்ற உதவி புரிவது என்பதற்கு மேல் அந்த திருமணத்தில் நிறைவேற்ற வேண்டிய கடமை அவளுக்கு வேறு எதுவும் கிடையாது. இது ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேத காலத்துல இந்த மாதிரி இருந்திருக்கு. பெண்கள் வந்து கணவனுக்கு வந்து அந்த வேத பூஜைகள் பண்ணும்போது பணிவிடை செய்யறது மட்டும்தான் அந்த பெண்ணுக்கு ஒரு முக்கியமான கடமை. ஆனா அந்த பெண்ணு உட்கார்ந்து பூஜை பண்ண முடியாது. அவங்க வந்து கூட உட்கார்ந்து கணவருக்கு உதவி மட்டும்தான் செய்ய முடியும். அப்படி ஒரு நிலை நமக்கு இருந்தது. அதை நம்ம ஒரு இடத்துல இங்க வந்து ஒரு ஒப்புமை பண்ணி பார்க்கிற அளவுல சில இடத்துல நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியும். பெரும்பாலான ஜப்பானிய தாய்மார்கள் பார்த்தா தங்கள் மகளுக்கு ஒரு முக்கியமான சீதனமாக என்ன கொடுப்பாங்கன்னு தெரியுங்களா? கல்யாணம் ஆகி போகும்போது முதல்ல அவங்க முக்கியமா கொடுக்கிற ஒரு சீதனம் உல்லாச விடுதிகளின் அணங்குகள் தங்கள் மருமகனை நெருங்காமலும் தேவையற்ற மற்ற இச்சைகளுக்கு இடம் தராத வகையில் தம் கணவனை அவள் பாதுகாக்க கூடியவளாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கலைகளை பயிற்றுவிக்கக்கூடிய
தலையணை சைஸுக்கு ஒரு புத்தகத்தை அவங்களுக்கு வந்து பரிசா சீதனமா கொடுத்து அனுப்புவாங்களாம். அது ரொம்ப முக்கியமா அந்த ஜப்பானிய பெண்களுக்கு ஒரு தாய் வீட்டு சீதனம்னா அந்த கலையை கற்றுக் கொடுக்கிற நூல். ஏன்னா கணவன் வந்து எந்த நேரத்துல வேணாலும் அந்த மாதிரி இடங்களுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமா இருக்கனால அது ஒரு தவறாவே அவங்க நினைக்கிறது இல்லை அந்த நாட்டுல. அப்போ அந்த பெண் வந்து ஒரு மனைவியா இருக்கவ தன்னோட கணவனை வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த மாதிரி நூல்களை வந்து அவங்க பயிற்சியா கொடுக்குறாங்க. அப்போ இது வந்து ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயமா தான் என்னால பார்க்க முடியுது. காரணம், ஒரு ஜப்பானியன் வந்து தன் குடும்பத்திற்கு தேவையான நிதி வசதி செய்வது, வாரிசை உருவாக்குவது போன்ற ஒரு சாதாரண கடமைகளை செய்வதை செஞ்சு முடிச்சுட்டா போதுமா. அதன் பின்பு அவன் தான் விரும்புகிறபடி வாழ்ந்து கொள்ளலாம் என்பது அவர்களின் எழுதப்படாத ஒரு நியதியாக இருக்கிறது. ஜப்பான் நாட்டுல பார்த்தா அவங்களோட கடமை குடும்பத்துல வந்து ஒரு வாரிசை உருவாக்கிடணும். வீட்டுல வந்து பெண்களுக்கு அந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்கு நிதி வசதி முழுமையா ஏற்படுத்தி கொடுத்துடணும். அவங்களுக்கு எந்த விதத்திலையும் பண கஷ்டம் வரக்கூடாது. இவ்வளவு மட்டும்தான் அவனோட ஒரு ஆணோட கடமை. அந்த கடமை முடிஞ்சதுன்னா அவன் பாட்டுக்கு வெளியே போய் எங்க வேணா சுத்தலாம், என்ன வேணா பண்ணலாம். அப்போ இதை வந்து இதுக்கு ஒரு அங்கீகாரமாவே அவங்களுக்கு அதை ஏற்படுத்தி இருக்காங்க. ஜப்பானில் மீண்டும் மீண்டும் உச்சரிக்கப்படும் சொல்தான் இந்த கெய்ஷா. பாலியலை கடந்து சமூக அங்கீகாரம் பெற்றவள் இந்த கெய்ஷாவாக இருக்கிறாள். இவள் வந்து பாத்தீங்கன்னா பாலியல் அடிமையும் அல்ல. அவளது விருப்பத்திற்கு மாறாக நாட்டின் சக்கரவர்த்தி கூட அவளை தீண்ட முடியாது. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அவ வந்து ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு பெண். ஒரு சாதாரண ஒரு நீங்க பாலியல் தொழிலாளி அப்படின்னா அத ஒரு பணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அவளை கூப்பிடுவாங்க. ஆனா இந்த பெண் வந்து கெய்ஷாங்கிற இந்த பெண் அப்படிப்பட்ட பெண் இல்லை. ஏன்னா அவளோட சமூக அந்தஸ்து அவளுக்கு அந்த அளவுக்கு, அவ வந்து இசை, நாட்டியம், காதல், காமம் நிறைந்த கலவையே கெய்ஷா அப்படின்னு சொல்றாங்க. லெஸ்லி டவுனர் அதை ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்காங்க. அப்போ ஒரு கெய்ஷாவின் காதலுக்கு ஏங்கியவர்களும் தற்கொலை செய்து கொண்டவர்களும் கூட நிறைய பேர் இருக்கிறார்கள். சாமுராய்களின் உறவிற்கு உண்மையாக இருந்து உயிரை அர்ப்பணித்த கெய்ஷாக்களும் இருந்திருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து வரலாற்று செய்திகள் நிறைய பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த வரலாற்று செய்திகளை இந்த புதினத்துல வந்து லெஸ்லி டவுனர் நிறைய பதிவு செஞ்சிருக்காங்க. கண் கூட பார்த்த செய்திகளையும் பழைய வரலாற்று செய்திகளையும் நிறைய பதிவு செஞ்சிருக்காங்க. அப்படி பார்த்தா அந்த பெண் வந்து ஒரு ஒரு சக்கரவர்த்தியவே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிற அளவுக்கு, சக்கரவர்த்திய ஒரு என்ன சொல்றது அறிவுபூர்வமா அணுகிற அளவுக்கு அவ ஒரு திறமைசாலியா இருந்தால் மட்டுமே இது சாத்தியம். அதனால அப்ப அந்த கெய்ஷா வந்து அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையில இருந்திருக்கா. இத வந்து ரெண்டு விதமா நம்மளால பார்க்க முடியும். எல்லா விதத்திலையும் ஒரு ஆணை வந்து முழுமையான ஒரு திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு அறிவு சார்ந்து அவள் இயங்கி இருக்கிறாள். இதை வந்து முக்கியமான ஒரு பதிவா ஏற்றுக்கொள்ள முடிகிறது. கெய்ஷா உலகத்துல வலம் வரும் கணவன்களை ஜப்பானிய மனைவிகள் முழுமையாக அங்கீகரிக்கிறார்கள். இதுதான் முக்கியமான விஷயம். கெய்ஷா வந்து ஜப்பானின் மறுக்க முடியாத ஒரு அடையாளம் தான். ஜப்பானிய கலாச்சாரத்தின் அங்கம் என்று கூட சொல்லலாம். கெய்ஷா பாரம்பரியத்தின் மர்மங்களை தனது 20 ஆண்டு கால அனுபவத்தின் மூலம் உலகிற்கு வெளிப்படுத்தினார் இந்த லெஸ்லி டவுனர். இவர் வந்து அவங்களோட சில காலம் முழுமையா தங்கி இருந்து, முழு காலம் அவங்களோட தங்கி இருந்து இந்த வாழ்க்கை முறையை ஆய்வு செய்து நீண்ட புதினமாக்கி இருக்கிறார். அதனால இது வந்து ஒரு நம்பக்கூடிய ஒரு தகவல்களாக எடுத்துக்கொள்ள முடிகிறது. அதாவது இவங்க என்ன சொல்ற காரணம் என்னன்னா, அந்த வீட்டு பெண்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கணவன் வந்து ரொம்ப வாழ்க்கையில ஒரு சலிப்படைந்திருந்தாலோ இல்ல மனதளவுல ரொம்ப ஏதாவது பிரச்சனைகள்னால கொஞ்சம் நலிவடைந்திருந்தாலோ, அந்த மாதிரி மோசமான ஒரு மனநிலைமையில இருக்கிற ஒரு கணவன் வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் அந்த கோபத்தையும் அந்த ஒரு சலிப்பையும் வெளிப்படுத்துவதனால மொத்த குடும்பமும் பாதிக்கப்படுவார்களாம். அவன் அந்த அடுத்த பெண்ணுடன் நேரம் செலவிட்டு வந்தால் தன் வீட்டிற்கு வரும்போது ஒரு நல்ல மனநிலையில் இருப்பான். பின்னர் இதனால் நாங்கள் அனைவரும் நல்ல மனநிலையில் அதனால் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்களாமா. அதனால இந்த பெண்களின் பரிதாப நிலை ரொம்ப மோசமான ஒரு நிலை. அதாவது மனைவிங்கிற ஒரு நிலையில இருக்கிற ஒரு ஜப்பானியரின் மனைவி இந்த மாதிரி ஒரு, அதாவது என்ன சொல்றதுங்க, சைக்காலஜிக்கலா உளவியல் ரீதியா அந்த பெண்ணை வந்து அப்படியே அவங்க சின்ன வயசுல இருந்து அப்படி வளர்த்திட்டு வருவாங்க போல இருக்கு. ஒரு ஆணுனா இப்படிதான் இருப்பான், அவனை வந்து
அவனோட மனம் திருப்தியா இருந்தா மட்டும்தான் வீட்டுல எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்க ஏற்படுத்தி விட்டுருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்மளுக்கு ஏற்படுது. அப்போ அந்த பெண்ணோட நிலைமை இப்போ நம்ம கல்ச்சர்ல நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளோட இதுல வந்து பெண்கள் சின்ன வயசுல இருந்து வீட்டுக்கு வந்து இப்படி நீங்க நல்ல வேலை பழகணும், வாசல் தெளிச்சு கோலம் போட்டு அது அவங்களோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம பழக்கிறோம் பெண் குழந்தைகளை, இப்படிதான் இருக்கணும். இதே மாதிரி அவங்க அந்த பெண் குழந்தைங்களை வளர்த்தும் போதே ஒரு கணவன் முழுமையா திருப்தி அடைகிற மாதிரி அவனோட இஷ்டத்துக்கு அவன் வாழலாம், அதுல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குற மாதிரியே அவங்க சின்ன வயசுல இருந்து வளர்த்துவாங்களோ அப்படின்னு தான் எண்ண தோணுது. இந்த கலாச்சாரம் வந்து ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம். குழந்தைங்கள்ல இருந்து இந்த சின்ன பெண்களை வந்து அந்த மாதிரி ஒரு அடிமைத்தனத்தை வந்து ஊட்டி வளர்க்கறது அப்படின்னு சொல்ற மாதிரி தான் தோணுது இது எல்லாமே. ஒருவன் தன் மனைவியை அவன் தன்னுடைய காதலியை பார்த்து பொறாமைப்படுகிறாள் என்பதற்காக கூட விவாகரத்து செய்ய முடியலாமா? இது வந்து சட்டப்பூர்வமா அவங்களுக்கு இருந்திருக்கு. அதாவது அவனோட காதலி ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவ பொறாமப்பட்டு வீட்டுல என்னோட நிம்மதியை கெடுக்கிறா அப்படின்னு போய் சொல்லும் போது அவனுக்கு சட்ட ரீதியா அவனுக்கு விவாகரத்து ஈஸியா கிடைச்சிருக்கு அப்படின்னு பதிவு பண்றாங்க இவங்க. அப்போ இது வந்து எவ்வளவு ஒரு மோசமான சட்டத்திட்டம். இது எப்படி வந்து பெண்களுக்கு அடிப்படையிலேயே ஒரு அடிமை சாசனம் எழுதி வச்ச மாதிரி ஒரு நிலைமையை தான் இங்க இதை காட்டுது. அப்போ இப்படி வக்கிரமான ஆண்களின் போக்கினால் ஜப்பானிய பெண்களின் பல்வேறு விதமான பரிதாப நிலைகளை தெளிவாக படம் பிடித்து காமிச்சிருக்கிறது இந்த கெய்ஷாங்கிற புதினம். இது ஒரு 400 பக்க புதினம். இதுல பாத்தீங்கன்னா பல விதமான சம்பவங்களை அதுல குறிப்பிட்டிருக்காங்க இந்த மாதிரி. அப்ப பெண்கள் எவ்வளவு சிரமப்படுறாங்கிறத நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியும். 2ஆம் உலகப் போர் முடிந்தவுடனான ஒரு காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா வரலாற்று தகவல்கள், அது அதிகமா அறிந்திராத நம்ம கெய்ஷா பத்தின தகவல்கள், அப்புறம் விபச்சாரம், அப்புறம் ஜப்பானிய பெண்களின் அவல நிலை, இது மாதிரி பல விஷயங்களுக்கு ஒரு முக்கியமான ஆவணமாக இந்த நூல் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பிராக்டிக்கலா நிறைய விஷயங்களை கொடுத்திருக்காங்க. ஜப்பானின் ஒழுக்கத்திற்கு முரணான கெய்ஷா என்ற பாலியல் அமைப்பு மொத்த பாலுணர்வு கலாச்சாரமும் கடுமையான அந்த கன்ஃபியூஷனிசம்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த சமூக அமைப்பில இருந்துதான் எழுந்திருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சர்வாதிகாரத்திற்கு எதிராக கேள்வி எழுப்பாமல் அடிபணிதல் ஒன்றுதான் இந்த கன்ஃபியூஷனிச தத்துவம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ ஜப்பானின் எதிர்கலாச்சாரத்தின் இருதயமாக ஆகியிருந்த அந்த இன்ப கோட்டைன்னு சொல்ற அந்த கெய்ஷாக்களோட கோட்டை அரசாங்கத்தின் முழு மனதுடனான ஒப்புதலால உருவாக்கப்பட்டது. இதுதான் முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இந்த கெய்ஷாங்கிற வாழ்க்கை வந்து இந்த கெய்ஷாங்கிறவங்க சாம்ராஜ்ய அரண்மனை இளவரசர்களுக்கும் காம கிழத்திகளாகவும் அரசவை அணங்குகளாகவும் மிக செழுமையாக வாழ்ந்த ஜப்பானிய பெண்மணிகள் தான் கெய்ஷாங்கிறவங்க. அப்போ மற்ற விலைமாதர்கள் போல இல்லாம கெய்ஷாக்கள் அரண்மனைக்குள் சர்வசாதாரணமாக நடமாடுவதுடன் இளவரசர்கள் கெய்ஷாக்களின் பிரபலமான ஷிமபாரான்னு சொல்றாங்க. அவங்களோட குடியிருப்புகளை கெய்ஷாக்களோட குடியிருப்புகள் ஷிமபாரான்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த ஜப்பானிய மொழியில் அது என்ன அர்த்தம்னு தெரியல. அந்த ஷிமபாராங்கிற இடத்துல வந்து இந்த இளவரசர்கள் அவங்க வந்து உல்லாசமாக இருப்பதற்கு குதிரையின் மீதோ இல்ல பல்லக்கிலோ அங்க அடிக்கடி உலா வருவது வழக்கம்னு சொல்றாங்க. அப்போ அந்த கெய்ஷாக்கள் வாழ்ந்த அந்த இடத்துல வந்து இளவரசர்கள் சக்கரவர்த்திகள் இவங்கெல்லாம் மட்டும்தான் அங்க நடமாட்டம் இருந்திருக்கு. பெரிய செல்வந்தர்கள், தொழில் அதிபர்கள் இவங்கெல்லாம் மட்டும்தான் அங்க நிறைய நடமாட்டம் இருந்திருக்காங்க. ஆனாலும் அரசவை அணங்குகள் தம் உடல் மீது எந்தவித உரிமையும் அற்ற வெறுமே வாங்கி விற்கப்படும் ஒரு விற்பனை பண்டமாகத்தான் இருந்திருக்கிறார்கள். இந்த கெய்ஷாக்கள் வந்து அவங்களால வாங்கி விற்கக்கூடிய ஒரு பண்டமாகத்தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த 2 விதமான உலகு, அதாவது முதல்ல நம்ம சொன்னோம் கெய்ஷாக்கள் ரொம்ப வந்து சுதந்திரமா இருக்கிறவங்க. அவங்களுக்கு வந்து யாருமே கட்டுப்படுத்த முடியாது, யாரும் அவங்கள கட்டாயப்படுத்தி அவங்கள பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றோம். ஆனா இன்னொரு வகையில பார்த்தா அவங்க வந்து ஒரு பண்டமாகத்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஒரு வாங்கி விற்கிற பண்டமா தான், ஒரு புரவலர் மூலமா அவங்கள வந்து வாங்குறாங்க, அவங்க குடும்பத்துக்கு அவங்களுக்கு இவ்வளவுன்னு பணம் கொடுக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு நிலையில 2 விதமா அவங்கள பார்க்கப்பட்டிருக்காங்க. இந்த 2 விதமான உலகிலிருந்து இவர்கள் உருவான விதம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
ஆழ்ந்த அமைதியினுடைய இருந்த அந்த மாயமான வரையறைக்குள் இருந்த ஒரு உலகில் வாழும் கெய்சாக்களை கண்டுபிடித்து சந்திப்பது நிச்சயமா ஒரு சாமானிய காரியம் அல்ல. ஏன்னா ரொம்ப ஒரு இருட்டு உலகில் அவங்க வாழக்கூடியவங்க. சாதாரண மனிதர்கள் எளிதா அணுக முடியாம ஒரு இடத்துல இருந்திருக்காங்க. விருது பெற்ற எழுத்தாளர் இந்த லெஸ்லி டவுனர் சொல்லியுள்ள மாதிரி பல மாதங்கள் அவங்க பல வருடங்கள் அங்கேயே தங்கி இருக்காங்க அவங்களோட. அதனாலதான் அவங்கள எளிமையா கண்டுபிடிச்சு அவங்களோட வாழ்க்கை முறையை அவங்களால வெளி உலகத்துக்கு கொண்டு வர முடிஞ்சிருக்கு. மேற்கத்தியர் ஜப்பான் நாட்டில் நுழைந்ததிலிருந்து கெய்ஷாவின் வரலாறு ஜப்பானிய பெண்மைக்கே களங்கம் ஏற்படுத்தின. உண்மையில கெய்ஷாக்களின் விலை மாதர்கள் அல்ல, ஆனால் அவர்கள் கலை மாதர்கள் என்ற பொது கருத்திற்கு மாறாக வீரியம் பெற்றது அந்த காலகட்டத்தில். இசை, நடனம் அல்லது ஒரு இசை கருவியை இசைப்பது போன்று பலவற்றில் சாதனை புரிந்தவர்கள் இந்த பெண்கள். பெரிய சாதனையான புரிஞ்சிருக்காங்க. அதாவது சாதாரண ஒரு இசை பயிர்ந்தோ நடனம் கற்பதோ அப்படி கிடையாது. அதெல்லாம் டாப் ரேங்க்ல இருக்கவங்க மட்டும்தான் இந்த கெய்ஷாக்களாக வலம் வர முடியும். ஆனால் அதை காட்டிலும் அனைத்திற்கும் மேலாக அதீத திறன் படைத்த தங்களின் கலைநயமான வாக்கு சாதுரியம், அவங்களுக்கு அத்தனை வாக்கு சாதுரியம். அவங்க அதோட பொறுமையுடன் அந்த பிரச்சனைகள், அவங்க அங்க வரக்கூடிய அந்த சக்கரவர்த்திகள் ஆகட்டும், இல்ல செல்வந்தர்கள், தொழிலதிபர்கள், அரசியல் சம்பந்தப்பட்டவங்க, இவங்க எல்லாரும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் மன அழுத்தத்தோட வந்தாலும் அவங்களோட வாக்கு சாதுரியத்தால அவங்கள அமைதிப்படுத்தி கட்டுப்படுத்தி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய திறன் படைத்தவங்களாக இருந்திருக்காங்க. அது இசையோ நடனமோ இல்ல கலைகளோ இல்ல ஒரு சாதாரண பேச்சு மூலமாகவோ அவங்களை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு திறன் படைத்தவர்களாக இந்த கெய்ஷாக்கள் இருந்திருக்காங்க. 400 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்த தொடர் போர்களால் கலக்கங்களாலும் நலிந்து போயிருந்த அந்த ஹெயான் பிரபுக்களின் ஆட்சி காலத்திற்கு பிறகு நாட்டில் நிம்மதி திரும்பி இருந்தது. அப்பதான் அந்த கால நேரத்தில் அந்த கட்டத்துலதான் ஜப்பான் தன்னுடைய பழைய அடையாளங்கள் அனைத்தையும் கடந்து அங்க ஒரு புதிய மாற்றம் நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்துல அந்த கொயோட்டாங்கிறது ஜப்பானோட அப்ப தலைநகரமா இருந்திருக்கு. அங்க அதுவே ஒரு விபச்சார நகரம் மையமாகவே மாறிவிட்டு இருக்கு. ஏன்னா அந்த ஒரு மன அழுத்தத்துல இருந்து அவங்க வெளியில வந்த உடனே அந்த வாழ்க்கை முறையில உடனே ஒரு அமைதியை தேடி போறாங்க. அவங்க அந்த ஒரு சைக்காலஜிக்கலா அந்த இடத்துல இந்த மாற்றம் இவங்க ஏற்படுறதுக்கு இதுதான் ஒரு காரணமா சொல்றாங்க. 17ஆம் நூற்றாண்டின் திருப்பத்தில் ஒருவேளை நீங்கள் கொயோட்டாவிற்கு வர நேர்ந்திருந்தால் கவர்ச்சியூட்டும் முன்னணி கேளிக்கை மனைகளாக பெருகி கொண்டிருந்த அந்த நேரத்தில் அந்த ஒழுக்கக்கேடான கேளிக்கை கும்பல் கிழக்கு மலைகளின் அடிவாரத்தில் உள்ள காமோ ஆற்றின் கரையில் உள்ள யசாகா ஆலயத்தின் அடர் சிறப்பு வாயில் வரை உங்களையும் இழுத்து கொண்டு சென்று இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இந்த லெஸ்லி டவுனர். ஏன்னா அந்த அளவுக்கு எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும், எவ்வளவு ஒரு அதாவது ஒரு ட்ரெடிஷ்னலி ரொம்ப ஹை கிளாஸ் பீப்புளா இருந்தா கூட அந்த இடத்துக்கு போன உடனே அவங்களோட அந்த கவர்ச்சியோ இல்ல அவங்களோட அந்த அறிவு சார்ந்த எண்ணங்களோ இழுத்துட்டு போயிரும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்தி வாய்ந்தவங்களா இருந்தாங்க அப்படின்னு இவங்க பதிவு செய்யறாங்க இந்த இடத்துல. திருமணமான ஜப்பானிய பெண்களின் நிலை பற்றி பார்த்தோம்னா, ஒரு கணவன் சலிப்படைந்திருந்தால் அவன் தானும் மோசமான மனநிலையில் இருப்பதோடு வீட்டுல எல்லாருக்கிட்டையும் அந்த மாதிரி அந்த கஷ்டத்தை காமிப்பான். அப்படிங்கறதுனாலதான் அந்த பெண்கள் இதுக்கு ஒத்து போனாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இப்படி ஒரு வக்கரமான ஆண்களின் போக்குனால அந்த குழந்தைகள் எவ்வளவு பாதிக்கப்படும், அது எவ்வளவு அந்த குழந்தைங்களுக்கு மனசுல ஒரு தப்பான எண்ணம் ஏற்படும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் அவங்க கொஞ்சமும் கவலைப்பட்டதாவே தெரியல. எப்படி இருந்தாலும் இந்த 2ஆம் உலக போர் முடிந்தவுடன் அந்த காலகட்டங்கள்ல கெய்ஷா ஒரு வகை விபச்சாரம் கொடி கட்டி பறந்திருக்கு. ஜப்பானிய பெண்களின் அந்த நிலையை ரொம்ப ஒரு அதல பாதாளத்துக்கு, அதாவது குடும்ப பெண்களை ஒரு அதல பாதாளத்துக்கு தள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த கெய்ஷாக்கள் உயர்ந்திருந்திருக்காங்க. மனித வாழ்வியலுக்கு அடிப்படை தேவைகள்னு பார்த்தோம்னா உணவு, உடை, இருப்பிடம், அவ்வளவுதான். ஆனா மனித குல வரலாற்றில் அவ்வப்போது ஏற்படும் மாற்றங்கள் அந்த அடிப்படையில் கட்டமைக்கப்படுவதுதான் பண்பாடு, கலாச்சாரம், நாகரீகம் இவைகள்லாம். ஆனா இவைகள் ஏற்படுத்தும் தாக்கங்கள், சிதைவுகள் அனைத்தும் வரலாறாக பதிவு செய்யப்படுகின்றன. அந்த வகையில பண்பாடு, கலாச்சாரம், நாகரீகம் போன்றவைகளை ஒரு நாட்டின் அடையாளமாக ஆகிவிடுகின்றன. ஜப்பான் நாட்டின் அடையாளம் சற்றே வித்தியாசமானதாகத்தான் தென்படுகிறது.
லெஸ்லி டவுனர் அவர்களின் அந்த ஜப்பானிய கெய்ஷா என்ற விரிவான புதினத்தை தமிழ்ல மொழிபெயர்த்த போது இந்த எண்ணம் எனக்கு அதிகமாகவே உறுதியானது. ஒரு நாட்டின் முன்னேற்றம், அதன் வீழ்ச்சி என அனைத்துமே அந்த நாட்டின் பெண்களின் நிலையை வைத்தே எளிதாக எடை போட முடியும் என்பதும் மறுக்க முடியாத உண்மை. அந்த வகையில பார்த்தா அந்த நாட்டின் வீழ்ச்சி அப்படின்னு தான் இதை கருத முடியுது. உலக அரங்கில் நவீன ஜப்பான் பொருளாதாரத்தில் பெருமளவு முன்னேறி இருக்கிறது. ஜப்பானிய பெண்கள் அதிகாரம் மற்றும் தன்னாட்சியை பொறுத்தவரை பாரம்பரியமாக கட்டுப்படுத்தப்பட்டிருந்தார்கள். ஒரு ஆண் வீட்டின் தலைவனாகவும் குடும்பத்தின் வெளி உலக பொது விவகாரங்களை கட்டுப்படுத்தக்கூடியவனாகவும் இருக்கிறான். வீட்டில் உள்ள மனைவி குடும்பத்தை நிர்வகிப்பதில் கட்டுப்பாடுடன் செயல்படலாம். இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வந்த பின்னர் ஜப்பானில் குடும்ப கட்டமைப்பில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு குடும்பங்களில் ஆணாதிக்கம் பெருகி வருகிறது. 1947 அரசியல் அமைப்பில் பாலியல் சமத்துவ கொள்கை நிறுவப்பட்டிருக்கிறது. பாரம்பரிய குடும்ப அமைப்பு சட்ட கட்டமைப்பை கலைத்து பெண்கள் நிலையில் சட்ட மாறுதல்கள் நடைமுறை தாக்கம் படிப்படியாக குறைந்து வருகிறது. புதிய வேலைவாய்ப்பு சட்டங்கள், கல்வி சமத்துவம், வேலை தொழில் முன்னேற்றம் போன்றவைகள் சிறந்திருக்கின்றன. இதெல்லாம் 1947க்கு பிறகு. ஜப்பானில் பாரம்பரிய கலைகள் அப்படிங்கிறது காரியங்களை செவ்வனே செய்யும் விதத்தை மட்டும்தான் குறிக்கிறது. ஆனா இப்போ மற்ற நாடுகள்ல பார்த்தோம்னா, பொதுவா ஒரு மக்கள் சமுதாயத்துல பார்த்தோம்னா, ஒரு கலையை கத்துக்கிறதுன்னு பார்த்தோம்னா அது தன்னை வெளிப்படுத்திக்கிறதுக்காக தான், தன்னுடைய பெருமையை எடுத்து சொல்றதுக்காகவும் தனக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் பொதுவா ஒரு கலைகளை கத்துக்கிறாங்க. ஒரு கலைகள்ல பாண்டித்யம் பெறதுக்கு காரணம் அதை தான் நம்ம சொல்றோம். ஆனா ஜப்பானை பொறுத்த வரைக்கும் அது முற்றிலும் மாறுபட்ட ஒரு கருத்து அவங்களுக்கு. ஏன்னா வாழ்க்கையோட ஒரு பூர்ணத்துவமே அந்த கலைகளை கற்பதுலதான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒருவர் தன்னோட பெருமையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஒரு களமா அவங்க அதை பயன்படுத்துறது இல்லை. இது ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு கருத்து. அப்போ மரபின் பூரண வெளிப்பாடு சரியான இடம், காலம் மற்றும் நிகழ்ச்சிக்கு ஏற்றவாறு சரியான ஒரு அந்த கலையை பயன்படுத்துறது. சொல்ல போனா உதாரணமா அந்த கிமோனோ உடையை அவங்க தேர்ந்தெடுத்து அணியறது கூட அவங்க அந்த கலையின் ஒரு வெளிப்பாடு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அதையெல்லாம் வாழ்க்கையில தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சியா தான் பாக்குறாங்க. தன்னை அதை வெளிப்படுத்திக்கிட்டு அந்த பெருமைப்படக்கூடிய ஒரு இதா அவங்க பார்க்கிறது. ஒரு கெய்ஷா என்பவள் பாரம்பரிய முறையில் அதன் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தம்மை முழுமையாக கலைக்கு அர்ப்பணிக்கும் ஒரு கலைஞர் அப்படிங்கிற அளவுலதான் அவங்க அதை பதிவு செய்யறாங்க. அவ அந்த கெய்ஷாங்கிறவ ஒரு பாலியல் தொழிலாளி அப்படிங்கறது எந்த இடத்துலயும் அவங்க அதை ஒப்புக்கொள்ள தயாராக இல்லைன்னு தான் தோணுது. கேட்டா ஏன்னா அந்த பாரம்பரிய முறைகளுக்கு அவங்களுக்கு ஒரு சட்டத்திட்டங்களை வச்சுக்கிட்டு அதுக்கு கட்டுப்பட்டு அந்த கலைக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு கலைஞர் அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க. கெய்ஷாவின் வரலாறுகள் பார்த்தா பல நூற்றாண்டுகள் பின்னோக்கி சென்றாலும் அவை பழமையான விபச்சார தொழில் என்றே கருதப்பட்டும் வருகிறது நம்மை போன்ற மற்ற நாடுகளால், மற்ற மக்களால். உலக அளவில் பலர் கெய்ஷா என்பது பாலியல் தொழிலாளி என்பதன் ஜப்பானிய சொல் என்றே கருதுகிறார்கள். கோர்டிசன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. கோர்டிசன் அப்படிங்கிறது COURTSAN, கோர்டிசன் அப்படிங்கிறது அரசவை அணங்குகள் அப்படிங்கிற பதம் சற்று நமக்கு நெருக்கமாக தோன்றினாலும் அவர்களின் வரலாற்றை கருத்தில் கொண்டால் அது வேறு பாதைக்கு நம்மை இட்டு செல்கிறது. அதாவது கெய்ஷா என்ற வார்த்தையின் பொருள் கலைகளின் நபர் என்பது. கெய்ஷானா அந்த ஜப்பானிய மொழியில் கலைகளின் நபர் அப்படிங்கிற அர்த்தம் தான் நமக்கு வருது. ஆரம்ப கால கெய்ஷாக்கள் ஆண்களாக கூட இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய முக்கியமான பணிகளே நாட்டியம், இசை, கவிதை போன்றவர்களே. அது மாதிரி ஆண்களும் கெய்ஷாக்களாக இருந்திருக்கிறார்கள். பிற்காலத்தில் தான் பெண்கள் கெய்ஷாக்களாக வந்திருக்கிறார்கள். கெய்ஷா வரலாறு பற்றி சுருக்கமாக ஒரு சில வரிகளில் பார்க்கலாம். பெண் பொழுதுபோக்காளர்களாக 7ஆம் நூற்றாண்டின் சபுருகோ, அப்புறம் 13ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் உருவான ஷிராபியோஷி போன்றவர்களை வேறாக கொண்டவர்களே இந்த கெய்ஷா என்பவர்கள். இவங்க அந்த அடிப்படையில தோன்றியவர்கள் தான் இந்த கெய்ஷாக்கள். பிரபு வம்சத்தினருக்காக செயல்படுவதும்
சக்கரவர்த்திகளின் காம கிழத்திகளாகவும் இருந்திருக்கிறார்கள். 16ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தான் ஜப்பானில் கேளிக்கை விடுதிகளின் முதல் தடுப்பு சுவர் எழுப்பப்பட்டன. மற்ற பல ஜப்பானிய கலாச்சார அம்சங்கள் போன்றே அவர்கள் சீன மிங் வம்சத்தினர் போன்ற மாதிரிகளாக இருந்திருக்கிறார்கள். 1600களின் மத்தியில் மீண்டும் இடம்பெயர்ந்த பின்பு அவர்கள் ஷிமபாரா என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்குள் ஈடோவில் யோஷிவாரா என்னும் ஒரு சதுப்பு நில வாழிடம் தோகுகாவா ஷோகுனேட்டின் ஆதரவுடன் விபச்சார மாவட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது விபச்சாரத்துக்காக ஒரு மாவட்டத்தையே அறிவிச்சிருக்காங்க. வெளி மாவட்டங்களில் விபச்சாரங்கள் தடை செய்யப்பட்டு அதற்கான கடுமையான சட்டங்களும் போடப்பட்டன. ஆனா ஒரு மாவட்டத்துல மட்டும் விபச்சாரங்கள் அங்க அதுக்கு தடை விதிக்கப்பட்டது, தடையை நீக்கப்பட்டிருக்கு. அப்போ அதற்கான கடுமையான சட்டங்களும் போடப்பட்டாலும் இதோடு எந்த ஒரு வாடிக்கையாளரும் ஒரு விபச்சார விடுதியில் 24 மணி நேரங்களுக்கு மேல் தங்க அனுமதி இல்லையாம். அப்போ 24 மணி நேரங்களுக்குள்ள அங்க போய் குடும்பத்தை விட்டுட்டு அவங்க போய் இருக்கலாம். அது சட்டப்படி அது எந்த குற்றமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அரசவை அணங்குகள் சாதாரண வண்ணமிட்ட கிமோனோக்கள் மட்டுமே உடுத்த வேண்டும். சந்தேகப்படும்படியான அல்லது முன்பின் அறிமுகம் இல்லாத புதிதாக வருபவர்கள் குறித்து நகர ஆளுநர் அலுவலகத்தில் புகார் செய்ய வேண்டும் அப்படிங்கிற சட்டங்களும் போடப்பட்டிருக்கின்றன. அப்போ இத எல்லாமே அரசின் மேற்பார்வையில் தான் அத்தனையும் நடந்திருக்கின்றன. ஜப்பான் வெகு நாட்களாக காத்திருந்த நூற்றாண்டுகளின் உள்நாட்டு போர்களை தொடர்ந்த அமைதியான காலங்களில் பல சாமுராய்கள் சமுதாயத்திற்கு இவைகளின் தேவைகள் இனி இல்லை என்பதை கண்டறிந்த பின்புதான் இதற்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. பல முன்னாள் பிரபு குடும்பங்களின் வாரிசுகள் யோஷிவாரா, ஷிமபாரா போன்ற அந்த கேஷாக்கள் தங்கும் இடங்களுக்கு இந்த பேர் வச்சிருக்காங்க. யோஷிவாரா, ஷிமபாரா அப்படிங்கிற இடங்கள்ல அப்படி போய் அவங்க சுத்திட்டு வர்றத ஒரு கௌரவமா நினைச்சிருக்காங்க. தங்கள் கௌரவத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் ஒரு உகந்த இடம் இந்த இடத்துக்கெல்லாம் சுத்திட்டு வர்றது அப்படிங்கிற எண்ணத்துல இருந்திருக்காங்கன்னா அது ரொம்ப பெருமையா அவங்க நினைக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த கேஷாக்கள் இருந்திருக்காங்க. அமைதியான அந்த சூழல் அவர்களுக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் வழங்கியதால் அவங்க வணிகத்திலேயோ இல்ல அவங்களோட தொழிலையோ அதை சார்ந்த முன்னேற்றத்திலேயோ மிக உயர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடங்களுக்கு போயிட்டு வந்ததுனாலதான் அவங்களோட வாழ்க்கை முறை பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு, மன அமைதி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த சைக்காலஜிக்கலா அந்த கேஷாவோட வாழ்க்கை முறையை அவங்க உயர்வுபடுத்தி பார்த்திருக்காங்க. அந்த ஹானாமிச்சியின் பல வகையான அரசவை அணங்குகள் அவங்கள நிறைய பிரிவுகள் இருந்திருக்கின்றன. 10 ஆண்டுகளில் தலைமை குரு மற்றும் அவர்களிடம் எதிர்பார்க்கப்பட்ட தாங்கள் பல முறைகள் மாறி இருக்கிறார்கள். அப்படின்னாலும் அவர்கள் ஒரு நல்ல முறையில் அந்த மாற்றங்கள் நிகழவில்லை அப்படிங்கிறாங்க. 18ஆம் நூற்றாண்டின் மத்தியில் அந்த சூழ்நிலை சற்றே மாறி கொயோட்டோ மற்றும் ஒசாகாவில் ஒரு புதிய முறையிலான பொழுதுபோக்காளர்கள் வந்தார்கள். ஆரம்ப கால கெய்கோ ஆண்களாக இருந்தவர்கள் பின் வெகு விரைவிலேயே தோன்றிய பெண்கள் ஒட்டாரிக்கா என்ற நாட்டியக்காரிகளாகவோ அல்லது இந்த ஷாமிசன்னு சொல்ற அந்த வாத்தியம் அங்க ரொம்ப பிரபலமான ஒரு வாத்தியம், அந்த இசைக்கருவி வாசிப்பவர்களாகவோ இருந்திருக்கிறார்கள். வெகு விரைவிலேயே பெண் கெய்ஷாக்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்திருக்கிறார்கள். யோஷிவாராவில் இவர்களை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர பதிவிடும் முறையை துவங்குவதற்காக முடிவு செய்யப்பட்டு அவர்களை வரி செலுத்தவும் கட்டாயப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் வரி செலுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அவர்களுடைய நடை, உடை, பாவனைகள் என அனைத்தையும் தீவிரமாக கட்டுப்படுத்தினார்கள். இவையெல்லாம் 18ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு. உண்மையில் இந்த சட்டத்திட்டங்களே கெய்ஷாக்கள் கலைஞர்களாகவும் பொழுதுபோக்காளர்களும் உருவாக வழிவகுத்திருக்கிறது. கெய்ஷாக்களிடம் வரும் ஆண்கள் பெரும்பாலும் சமூகத்தின் மிக உயர்மட்டத்தில் இருப்பவர்கள். அதனால் அந்த அகம்பாவங்களை சுமந்தவாறே அவர்கள் வருவார்கள். கெய்ஷா செய்யும் முதல் காரியம் அவர்களின் அந்த ஆணவத்தை மறக்க செய்வதுதான். அதாவது அச்சம் சிறிதும் இல்லாமலும் அதே சமயம் அவர்களின் ஆணைகளுக்கு பணியாமலும் அவர்களை கோபம் கொள்ள செய்யாமலும் இருக்கும் திறமைசாலிகளாம். இது ஒரு பெரிய விஷயமா தான் எல்லாரும் பாக்குறாங்க. ஏன்னா ஒரு பெரிய நிலையில இருந்து ஒரு சக்கரவர்த்தியே வந்தாலும் ஒரு கெய்ஷா ஒரு சாதாரண பெண் என்றாலும்
அவள் வந்து அந்த சக்கரவர்த்தியை விட ஒரு உயர்ந்த நிலையில இருந்து அவரை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த மனநிலைக்கு அந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்போ அந்த ஆணோட அந்த என்ன சொல்றது, அந்த ஆணவம் அந்த இடத்துல அடங்கி போறனால அவனுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்குது. இது ஒரு சைக்காலஜிக்கலா நம்ம நுட்பமான ஒரு கருத்தா பார்க்கணும். இத வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ராஸ்டியூஷன் அப்படிங்கிற லெவலை தாண்டி மன ரீதியா அவங்களுக்கு வந்து ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா அவங்க அதை அங்க படுத்தியிருக்காங்க. அப்போ அவர்களை ஒரு சாதாரண மனிதனாக்கிய பின்புதான் அவர்களோட உறவு கொண்டு அவர்களுடைய அப்படி ஒரு சுதந்திர உணர்வை அவர்கள் வேற எங்குமே அனுபவித்திருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையை அவங்களுக்கு ஏற்படுத்திடுவாங்களாம். அப்போ அங்கு வரும் ஒவ்வொருவரிடமிருந்தும் அவர்களின் சுயத்தை மீட்டெடுக்கும் கலையைத்தான் கெய்ஷா கலை என்கிறார்கள். இதுதான் ரொம்ப சிம்பிள். அவங்க சொல்றது வந்து ஒரு ஆணோட சுயத்தை, அந்த ஆணவத்தை எல்லாம் ஒழிச்சிருப்போ நம்ம வந்து நம்மளோட ஆன்மீகத்திலே பார்த்தோம்னா நான் யார் நான் யார் அப்படிங்கிற கேள்விதான் எல்லாரும் முன்ன வைக்க சொல்றோம். அப்போ நம்மளை பத்தி நாம யாருங்கிற புரிஞ்சுகிட்டோம்னாவே நம்மளோட அமைதியான வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கு அப்படிங்கிறது தான் எல்லா ஆன்மீகத்திலையும் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை கருத்து. இதே கருத்தை தான் அவங்க வந்து அந்த கெய்ஷாக்கள் மூலமா சொல்ல வராங்க. அது ஒரு கம்பாரிசனா நம்ம பார்க்க முடியும். அவர்களின் சுயத்தை, அதாவது அந்த ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பெரிய ஆட்களின் சுயத்தை மீட்டெடுக்கும் கலையைத்தான் கெய்ஷா கலை என்கிறார்கள் இவர்கள். தலைநகரங்களில் காணக்கூடிய இரு பெரும் பிரபலமான ஹனாமிச்சி, அதாவது இந்த கெய்ஷா விடுதிகளுக்கு இந்த ஹனாமிச்சின்னு சொல்றாங்க. டோக்கியோவும் கொயோட்டோவும் தான் அந்த மிகப்பெரிய விடுதிகள். கொயோட்டோ தான் வந்து ஜப்பானின் தலைநகரம். அந்த டோக்கியோ, யோஷிவாரா, கேளிக்கை விடுதிகளில் காபூக்கி கலைஞர்களும் நடிகர்களும் வணிக பெருமக்களும் கலந்து உறவாடி இருந்திருக்கிறார்கள். 1600 இருந்து 1868 இந்த ஈடோ காலங்களில் ஜப்பான் வெளியுலக தொடர்பை பெரும் அளவில் குறைந்திருப்பதோடு ஒரு மிக பெரும் கலாச்சார முன்னேற்றம் கண்ட காலமாகவும் இருந்திருக்கிறது. நடிகர்கள், மல்யுத்த வீரர்கள், கெய்ஷாக்கள் போன்றோரை கேளிக்கை உலகின் வண்ணமிகு மரத்துண்டுல வந்து ஓவியங்கள் பண்ணுவாங்க. மிதக்கும் உலகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாதிரிகளாக இவங்களை எல்லாம் தான் பயன்படுத்தி இருக்காங்க. அப்போ இந்த பெரிய பெரிய ஓவியங்களுக்கு மாடலிங்கா இந்த கெய்ஷாக்களை பயன்படுத்துற அளவுக்கு இவங்க ஒரு பிற்காலத்துல கூட அவங்கள வந்து ஒரு தெய்வ நிலையில வச்சு பார்க்கிற அளவுக்கு அவங்க வந்திருக்காங்க. அப்போ கொயோட்டோவை பொறுத்தவரை சிவபாரா மாவட்டம் இன்றளவிலும் கெய்கோ என குறிப்பிடப்படும் மெய்கோ பாரம்பரியமான தேநீர் இல்லங்களின் வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி ஊட்டுபவர்களாகவே இருக்கிறார். இப்படி ஒரு முதுமொழி கூட சொல்லுவாங்க, அரசவை அணங்களின் பொய் என்பது நான் உன்னை காதலிக்கிறேன். அந்த வாடிக்கையாளர்கள் அவங்க என்ன சொல்லுவாங்களா, நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன்னு ஒரு பொய்ய சொல்லுவாங்க. இப்படி ஒரு வாழ்க்கையவே இந்த காலம் பூரா வாழ்ந்து முடிச்சுட்டு இருக்காங்க. திருமணமும் கிடையாது அந்த கெய்ஷா பெண்களுக்கு. அப்ப அங்க போறவங்க வந்து நான் உன்னை காதலிக்கிறேங்கிற வார்த்தைக்கு அர்த்தமும் கிடையாது. இது எல்லாமே ஒரு நாடகத்தனமான ஒரு வாழ்க்கையில தான் அவங்க இருந்திருக்காங்க. அங்க போறவங்களும் அந்த நாளைக்கோட அவங்களோட இது முடிஞ்சு போகுது. ஆனா அந்த பெண்களோட வாழ்க்கையை பார்த்தா ரொம்ப ஒரு கட்டத்துல சொல்றாங்க, அந்த பெண்கள் வந்து ஒரு பெரிய ஆட்களை பார்த்து வெறுத்து போய் ஒரு சாதாரண அந்த ஒரு பணியாளை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஒரு ஆசை வந்து அவங்கள போய் காதலிப்பாங்களாமா. உண்மையா தனக்கு அந்த உண்மையான அன்பு கிடைக்கணும், பெரிய ஆட்கள் சகவாசமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்களை காதலிக்கிற போற பெண்களுக்கு வந்து பலத்த எதிர்ப்பு இருக்குமாமா. அந்த எதிர்ப்பை வச்சு அவங்களுக்கு வந்து அந்த கல்யாணம் பண்ணிக்கிறோட அந்த உரிமையே கிடையாதுங்கிற அளவுக்கு அவங்கள வச்சிருக்காங்க. அப்போ அந்த நிலையை தாண்டி அந்த பெண்கள் வந்து திருமணம்ங்கிற பந்தத்துக்குள்ள போகணும்னு நினைச்சாங்கன்னா பல எதிர்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கிறப்போ தற்கொலை பண்ணிக்கக்கூடிய நிலைக்கு போயிடுறாங்க. அந்த உயிரை விடுற நிலைக்கு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒன்னா அவங்க வந்து கெய்ஷாவாவே கடைசி மட்டும் வாழ்ந்து சாகணும், அவங்களுக்கு குடும்பம் இருக்கக்கூடாது, கணவர் குழந்தைங்க யாரும் இருக்கக்கூடாது. அப்படியே ஒரு குழந்தை இருந்தாலும் அந்த பெண்ணும் ஒரு கட்டத்துல ஒரு கெய்ஷாவா போயிடுவா. அப்போ தன்னோட தாய் மகள்ங்கிற உறவோட அங்க ஒரு குடும்ப பிணைப்போட அவங்க இருக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு நேரத்துல அந்த பெண் கெய்ஷாங்கிற ஒரு பெண்ணுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையே கிடையாது. அந்த நாட்டுக்காக, அந்த ஆண்களுக்காக ஒரு வாழ்க்கை முறைதான். அதுக்கு ஒரு அளவுக்கு மேல அந்த பணமோ இல்ல எதுவோ அவ வச்சு எதுவும் பண்ண போறது. அந்த கிமோனோ உடை,
அந்த அவங்களோட நகைகள், அந்த என்ன சொல்றது, அவங்க செய்யற அந்த மேக்கப், அதுக்காக மட்டும்தான் அந்த செலவினம் அவங்களுக்கு பயன்படுமே தவிர, அதற்கு மேல அந்த பெண்களுக்கு வேற எந்த விதமான சந்தோஷமோ இல்ல எதுவும் அதுக்கு கிடையாது. அந்த அளவுல நம்ம பார்த்தோம்னா, சார் இன்னும் நேரம் இருக்கா? நான் இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? பேசலாம், நீங்க பேசுங்க. ஓகே. அப்போ 17ஆம் நூற்றாண்டுல அரசவை அணங்குகளை காதலை பிரித்துவிடும் வழிகளை கற்பிக்கும் பாட புத்தகங்கள் இருந்திருக்கின்றன. இந்த கெய்ஷாக்களுக்காக பாட புத்தகங்களை கூட அவங்க வந்து எழுதியிருக்காங்க. என்னன்னா அந்த பெண்கள் வந்து எப்படி வந்து ஒரு அவங்க மனநிலையில இப்படித்தான் இருக்கணுங்கிறதுக்கு ஒரு பயிற்சி ஏடுகள் நிறைய வச்சிருக்காங்க. அது எப்படின்னு சொன்னா, அதாவது அவங்க குடும்ப வாழ்க்கையில இருந்து வெளியே வரும்போது அந்த காதலை வந்து அவங்க பிரிச்சு விட்டுட்டு கெய்ஷா உலகத்துக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்கு சில பயிற்சிகள் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பாட புத்தகங்கள், கெய்ஷாக்கள் அந்த பாட புத்தகங்களை படிச்சு அதுல இருந்து அவங்க வந்து கத்துக்கிட்டு வந்துதான் இந்த கெய்ஷா உலகத்துக்குள்ள வராங்க அப்படின்னு சொல்றாங்க. உதாரணமா, ஒருவன் கிளம்பி செல்ல தயாராகும் போது அந்த எதுக்காக அந்த பாட புத்தகம்னு சொல்றதுக்கு அவங்க சில காரணங்கள் சொல்றாங்க பாருங்க. அங்க வந்துட்டு போற ஆண் வந்துட்டு வெளியே போகும்போது அவன் கிட்ட இவ உண்மையா இருக்கிறா, இவ உண்மையா அன்பா இருக்கான்னு காட்டுற மாதிரி, அவனுக்காக கண்ணீர் விடுற மாதிரி நடிக்கணுமா. அப்ப இந்த உலகமே, அப்ப அவங்களுக்கு உலகமே அந்த நடிப்பு உலகம் தான். அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை கிடையாது. நேர்மையா அவங்களோட எந்த இடத்துலயும் அவங்க எண்ணத்தையோ அவங்களோட சுயத்தையோ அவங்க வெளிப்படுத்த முடியாது. ஒரு நடிப்பு உலகமாவே இருக்கணும். அந்த ஆண் வந்துட்டு போனானா அவன் போகும்போது கண்ணீர் விடணும். அதே மாதிரி அதுக்கு வந்து இன்னும் நுட்பமா சொல்றாங்க. ஏதோ ஒரு இடத்த வந்து அவ உத்து பார்த்துட்டு இருக்கணுமா. அப்புறம் வந்து கண் இமைகளை வந்து 2 முறை இழுத்து விட்டு சிறிய பொருளை ஒரு 5 நிமிடம் வைத்த கண் வாங்காமல் உற்று பார்க்க வேண்டுமா. அல்லது தங்கள் கிமோனோவின் கழுத்தின் உட்புறம் வரும் தீ சுவாலைகள் தங்கள் கண்களை உறுத்தும் விதமாக இருக்க வேண்டுமா. இப்படி பல கோணங்கள்ல அவங்கள வெளிப்படுத்தணுமா. இதுக்கெல்லாம் வந்து அவங்க ஒரு பயிற்சி புத்தகம் வச்சு அந்த புத்தகத்தை படிச்சு இவங்க தேர்வு பெற்று வரணும் அப்படின்னா எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு விஷயம் அது. ஒரு பாலியல் தொழில்னு நம்ம சொல்றதுக்கு இவங்க வந்து அந்த பாலியல் தொழில்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அவங்க சொல்றதை பார்த்தா இது ஒரு கெய்ஷா கலைன்னு சொல்றாங்க. அந்த கலைக்கு ஒரு பாடத்திட்டத்தை வச்சு அதை இவங்க படிச்சு ஒரு புத்தகத்தை வச்சு ஒரு ஆணை திருப்திப்படுத்துறதுக்கு பண்ணணும்னா அந்த பெண்ணு வந்து எப்பேற்பட்ட ஒரு மனநிலையில அவளோட சுயம், ஒரு உண்மையான ஒரு எண்ணமே அவளுக்கு ஒரு சிந்தனையே இல்லாம மறக்கடிக்கப்பட்ட ஒரு பெண்ணாதான் அந்த கெய்ஷா இருந்திருக்கணும். அவளுக்கு வந்து ஒரு சுய சிந்தனையே இல்லாம வளர்த்து இருக்கணும். அப்படி இருக்கவங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்க முடியும் அப்படிங்கிறதுதான் எனக்கு தோணுது உண்மையிலேயே. 20ஆம் நூற்றாண்டுகளின் மத்தியில் இளம் பெண்கள் தங்கள் குடும்பத்தினராலேயே கெய்ஷா வாழ்க்கைக்கு விற்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுடைய கன்னித்தன்மையும் அதிக விலைக்கு ஏலம் விடப்பட்டிருக்கிறது. இத வந்து மிசு ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க இந்த சடங்குக்கு. இந்த சடங்குக்கு உட்படுத்தப்பட்ட பெண்கள் வந்து அதாவது இதுக்கு எல்லாமே பெற்றோர்கள் தான் காரணம். இளம் அந்த சின்ன பெண்களை வந்து 20ஆம் நூற்றாண்டுல, ரொம்ப காலம் முன்னாடி கூட இல்லைங்க, இதெல்லாம் 16ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டு நடந்தது போக 20ஆம் நூற்றாண்டுலயும் இந்த கொடுமை நடந்திருக்கு. அப்ப சமீபத்துல சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ அந்த பெண்களை வந்து பெற்றோரே வந்து இந்த நிலைமைக்கு தள்ளுறதுங்கிறது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம். 2ஆம் உலக போருக்கு பிறகு இது போன்ற பழக்கங்கள் நிறுத்தப்பட்டது. கெய்ஷா தொழில் படிப்படியாக சரிவை சந்தித்திருக்கிறது. அதுக்கு பிறகுதான் 2ஆம் உலக போருக்கு பிறகுதான் மாற்றங்கள் ஏற்பட்டது. அப்போ இந்த ஆச்சரியமூட்டும் ஒரு கலாச்சாரம் அந்த ஜப்பானிய பெண்களின் பரிதாப நிலைன்னு பார்த்தோம்னா, அதாவது எங்கள் மனைவியர் வீட்டில் சமையல் மற்றும் குழந்தைகள் என்று கட்டுண்டிருந்தார்கள். அந்த ஜப்பானிய ஆண்கள் சொல்ற விஷயத்த பாருங்க. எங்கள் மனைவியர் வீட்டுல எப்ப பார்த்தாலும் சமையல் பண்றதும் குழந்தைங்களை பார்த்துக்கிறதும் இதே பொழப்பா இருக்காங்க. அவர்களுடனான எங்களின் உறவுகள் எப்பொழுதும் வீட்டு விவகாரங்கள் குறித்த முக்கிய விவாதங்களாகவே இருக்கின்றன. எப்ப பார்த்தாலும் வீட்டுல குழந்தைங்களை பத்தியும் வீட்டு நடப்பை பத்தியுமே பேசிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இதை கடந்து மற்ற உலக நடப்புகள் பற்றி பேச ஒரு மேம்பட்ட வித்தியாசமான துணையாக கலை கருத்துக்கள் பற்றி விவாதிக்கக்கூடிய ஒரு பெண் தேவைப்படுகிறாள் அப்படின்னு சொல்றான் ஒரு நார்மலான ஒரு ஜப்பானிய ஆண். அப்போ இது எவ்வளவு ஒரு ஆணவத்தின் வெளிப்பாடு. இது
ஒரு ஆணாதிக்கத்தின் வெளிப்பாடு. ஒரு பெண்ணோட வந்து நீ வந்து ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து நீ ஒரு குடும்பத்துக்கு கொண்டு வர, அப்ப வந்து நீ உன்னோட வீட்டை பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்கணுங்கிறதுதான் உன்னோட அடிப்படை எண்ணம். அப்ப வந்து நீ அப்ப வந்து அந்த பெண் வேலைக்கு போகலாம், இல்ல அதை செய்யலாம்னா அது ஒரு விதம். அதான் அந்த பெண்ணை வந்து தன்னோட அறிவை வளர்த்திக்கணும் அப்படின்னா அதுக்கும் கட்டுப்பாடு பண்றாங்க. அந்த பெண் வந்து இப்படிதான் இருக்கணும், குடும்பத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கணும், வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, நீ குடும்பத்தை பார்த்துக்கணும், குழந்தைங்களை பார்த்துக்கணும், இது மட்டும்தான் உன் கடமைன்னு வளர்க்கப்படுறா, வீட்டுக்குள்ள இருக்கிறா. அதுக்கப்புறம் இவங்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுறதுக்கு அறிவாளியான ஒரு பெண் வேண்டுமா, அறிவாளியான சகல கலைகளும் ஒரு பெண் வேண்டுமா. அப்போ கெய்ஷாவோட தேவை எங்களுக்கு இப்படித்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜப்பானிய ஆணோட ஒரு திட்டவட்டமான கருத்தா இருக்கு ஒவ்வொரு ஜப்பானிய ஆண்களுக்கும். அப்போ அந்த கெய்ஷாவோட தேவை எங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது அப்படின்னு அவங்க பதிவு செய்யும் போது, அப்ப இது வந்து அரசியல் ரீதியா இது வந்து அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இந்த காரணத்துக்காக தான் அப்போ 1930களில் மத்தியில் ஆன்றோர்கள், கவிஞர்கள் கெய்ஷாவை எழுதியாளர்கள், அரசியல்-வாதிகள், நடிகர்கள், ஷிம்பாசி கெய்ஷா இல்லங்களில் கூட்டமைப்பின் இயக்குனர்கள் போன்ற அனைவரின் வாதங்களும் கெய்ஷா ரீடர் அப்படிங்கிற ஒரு நூல்ல தொடர் கட்டுரைகளாக வெளியிடப்பட்டன. கெய்ஷா ரீடர் அப்படிங்கிற ஒரு நூல், அதை முடிஞ்சா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த கெய்ஷாக்களோட வாழ்க்கை முறை வந்து தெளிவா அதுல குறிப்பிட்டிருக்காங்க. அது என்னன்னா அந்த வாதங்களோட, மக்களோட கமெண்ட்ஸோட, அது ஏன் அதனால கெய்ஷா எங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை, இந்த கெய்ஷா இல்லைன்னா எங்க வாழ்க்கை முறை என்ன ஆகும்னு சொல்றத அவங்க வந்து திட்டவட்டமா அதை வெளிப்படுத்தி இருக்காங்க. அதுல வந்து சமுதாயத்தில் கெய்ஷாவின் பங்கை ஒப்புக்கொள்ளக்கூடிய வாதமாக முன்வைத்திருக்கிறார்கள். இந்த கெய்ஷான்னு ஒரு அமைப்பு கட்டாயமா வேணும், அதனால இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க வாதிட்டு இருக்காங்க. அத வந்து அந்த நூல்ல, கெய்ஷா ரீடர்ங்கிற நூல்ல தெளிவா அதை பதிவு செஞ்சிருக்காங்க. இதுல இருந்தே கெய்ஷா அப்படிங்கிற தத்துவம் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறது நமக்கு முழுமையா விளங்கக்கூடியதா இருக்கு. கெய்ஷாக்கள் ஜப்பானிய பழைய அரசாட்சி காலத்தில் அப்போதைய பிரபுக்களை மகிழ்விப்பதற்காக உருவாக்கப்பட்ட பெண்கள். இதுதான் வந்து உண்மையான ஒரு கருத்து. அந்த பிரபுக்களை மகிழ்விப்பதற்காகவே, அதாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ராஜாக்கள் காலத்துல அந்த ராஜாக்களுக்கு அந்தப்புறத்துல நிறைய பெண்கள் இருப்பாங்க, அவங்க பலவிதமான கலைகள் கற்றவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல ஜப்பானியர்களுக்கும் அந்த பிரபுக்களை மகிழ்விப்பதற்காக இந்த கெய்ஷா அப்படிங்கிற ஒரு இது உருவாக்கப்பட்டிருக்காங்க. இவர்களை உயர்குடி தாசிகள் என்றும் நாம் சொல்கிறோம். ஆனால் கெய்ஷா என்ற சொல்லின் பொருள் கலை பயின்றவள், அழிப்பவள் அப்படிங்கிற அர்த்தமா தான் நம்மளால அவங்க சொல்லிக்கிறாங்க. 1000 ஆண்டுகளாக ஆண்களை மகிழ்விக்கும் கலையை கற்று தேர்ந்த, அதையே பிழைப்பாகவும் நடத்தி கொண்டிருந்தவர்கள். காமம் என்பது உடற்சுகம் மட்டும் சம்பந்தப்பட்டது அல்ல, ஒரு ஆணின் அகங்காரத்தை நிறைவு செய்யும் வகையில் பல்வேறு கலைகளை பயின்றவர்களால் மட்டும்தான் அது முடியும் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த கெய்ஷாவை வந்து அவங்க முன்னிலைப்படுத்துறாங்க. கெய்ஷாக்களின் கலைகளை பற்றி ஏராளமான புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன. நிறைய புத்தகங்கள் நமக்கு இணையத்திலே கிடைக்குது, நம்ம போட்டோம்னா நிறைய புத்தகங்கள் அந்த ஜப்பானிய மொழியில் மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்தில் கூட நிறைய நூல்கள் வருகின்றன. சுற்றுலா பயணிகளுக்கு ஜப்பானிய தேநீர் பண்பாடு, காகித பொம்மை கலை, அப்புறம் ஜென் பௌத்தம், ஹைக்கூ கவிதை, ஷின்டோ மதம் என்று வழக்கமான அனைத்து சுற்றுலா கவர்ச்சிகளை காட்டிலும் மிக கவர்ச்சிகரமான ஒரு விஷயம் என்றால் கெய்ஷாவாகத்தான் இருக்கு. நாம் எந்த நாட்டுல இருந்து போற மக்களும் முதல்ல வந்து அங்க சுற்றுலா தலங்களுக்கு போகும்போது இந்த கெய்ஷாக்கள் தங்குகிற இடம் எங்கன்னு தான் கேட்பாங்களாம். ஜப்பானுக்கு போனா இன்னைக்கும் ஜப்பானில் மீண்டும் மீண்டும் உச்சரிக்கப்படும் சொல் அந்த கெய்ஷா. எங்கேயாவது கெய்ஷாக்கள் வாழும் அந்த இடங்கள் இன்னும் இருக்கா? நாமெல்லாம் வந்து நம்ம ஊருக்கெல்லாம் வந்தாங்கன்னா, நம்ம நாட்டுக்கு வர அயல் நாட்டுல வந்தோம்னா இந்த கோவில்கள் எங்க இருக்கு, அந்த கலை சிற்பங்கள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆனா ஜப்பானுக்கு வர மக்கள் வந்து முதல்ல கேட்கறது இந்த கெய்ஷாக்களை பத்தினதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு செய்றாங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த சித்திரமான கெய்ஷா உலகத்தில் வலம் வரும் கணவன்களை ஜப்பானிய மனைவிகள் அங்கீகரிக்கிறார்கள் என்பதுதான். ஜப்பானிய கலாச்சாரத்தின் முக்கியமான ஒரு அங்கமாக இந்த கெய்ஷா மாறிவிட்டார். கெய்ஷா தொழிலில் பழகுபவர்களை மெய்கோ என்பார்கள். மெய்கோவின் வாழ்க்கை முறைமைக்கும்
கெய்ஷாவின் வாழ்க்கை முறைக்கும் பெரும் இடைவெளி இருந்திருக்கிறது அந்த காலத்தில். இது அழகை மட்டுமே அடிப்படையாக கொண்டது ஒரு தொழில் அப்படிங்கிறது தான் உண்மை. சமூக பின்னணிக்கு இந்த இடமே இல்லை. மெய்கோ பயிற்சிகளுக்கு கடின உழைப்பும் நீண்ட நேரமும் ஈடுபட வேண்டி இருந்ததால் அவர்கள் ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் இருக்க வேண்டியது அவசியமாக இருந்திருக்கிறது. அப்போ சமீப காலத்துல கூட இன்றும் சரி இந்த இடைவெளி இருக்கத்தான் செய்கிறது. இதற்கான சரியான காலகட்டம் விபச்சாரம் சட்டவிரோதமாக அறிவிக்கப்பட்ட 1958 என்று தன்னிடம் பேசிய அனைவரும் கூறியதாக சொல்கிறார் லெஸ்லி டவுன். அப்போ கடந்த காலத்தில் காதல் என்பது தடை செய்யப்பட்ட கனியாக சட்ட விரோதமாக இருந்த காரணத்தினாலேயே அதன் மீது அதீதமான ஆர்வத்தை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் இன்றும் கூட கெய்ஷாக்கள் மதிப்பிழக்க செய்யும் செயல்களிலிருந்து விலகி இருப்பினும் அவர்கள் மதிக்கப்படுவதில்லை. அவர்கள் கொயோட்டோவின் அடையாள சின்னமாக இருந்திருக்கிறார்கள். மத்திய ரயில் நிலையத்தில் கூட வருகிற பயணிகளை கொயோட்டோவிற்கு வருகை என்று வரவேற்கிற படங்கள், மெய்கோவின் அந்த கெய்ஷாக்களின் படங்கள் குறித்த பதாகைகள் வரவேற்கின்றன. கெய்ஷா உலகில் விளிம்பில் இருந்தவர்கள் தாங்கள் அறிந்த கெய்ஷாக்களை உயர்த்தும் விதமாக இன்றும் போராடி கொண்டிருக்கிறார்களாம். அவர்களின் ஐதீகங்கள், பழக்க வழக்கங்கள் போன்றவற்றை வெளிப்படையாக விவரிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் மகளை ஒரு கெய்ஷாவாக ஆக அனுமதிப்பார்களா என்று கேட்டபோது அவர்கள் தலையை சாய்த்த முணுமுணுப்பாக இது சற்று சிரமமான கேள்விதான் என்பார்களாம். அப்போ ஏற்கனவே இருந்த கெய்ஷாக்களே வாழ வச்சா போதும், இனிமேல் புதிய கெய்ஷாக்கள் உருவாக வேண்டாம் என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கெய்ஷா எண்ணிக்கையில் குறிப்பிட்ட அளவு வீழ்ச்சியும் இருந்தது. வயது முதிர்ந்த கெய்ஷாக்களும் கடைக்காரர்களும் காமோ நதி, ஈஸ்டர்ன் ஹில்ஸ் மத்தியில் இருந்த மொத்த பகுதிகளிலும் வடக்கில் இருந்து 4வது பாலத்தில் இருந்த 5ஆம் பாலம் வரை ஒரு வித்தியாசமான உலகமாகவே இருந்த நாட்களை நினைவு கூர்வாக்கலாம். ஒவ்வொரு வசிப்பிடமும் ஒரு தேநீர் இல்லமாகவோ அல்லது கெய்ஷா இல்லமாகவோ இருந்திருக்கிறது. ஒவ்வொரு கடையும் கெய்ஷா சமூகத்திற்கு பணிபுரிந்திருக்கிறது. உச்சமான 1920கள்ல தான் நாடு முழுவதும் 80,000 கெய்ஷாக்கள் இருந்திருக்கிறார்கள். சியானில் மட்டும் 2500 கெய்ஷாக்களும் 106 மெய்கோக்களும் இருந்தார்களாம். 1948 பார்த்தோம்னா போருக்கு பின்னர் தேநீர் இல்லங்கள் திறக்கப்பட்ட போது அங்கு 1200 கெய்ஷா மற்றும் 160 மெய்கோ மட்டுமே கொயோட்டோவில் இருந்திருக்கிறார்கள். அந்த நாட்களில் பூக்கள் மற்றும் வில்லோ உலகம் செழித்தோங்கும் தொழிற்சாலைகளாக அந்த நெறிமுறை சடங்குகள் இப்படி ஆளப்பட்டு வந்திருக்கிறார். தேநீர் கடைக்கு கடை மரக்காலணிகள் தடதடத்தபடி கெய்ஷாக்கள் செல்கிறார்கள். தினந்தோறும் தேநீர் இல்ல தாய்மார்களுக்கு மரியாதை செலுத்தி வருவார்களாம். இப்படி அவர்களுடைய வாழ்க்கை காலம் கடைசி காலத்தில் கழிந்திருக்கிறது. ஆனால் 1999 வாக்கில் 195 கெய்ஷா மட்டுமே இருந்திருக்கிறார்கள். 55 மெய்கோக்கள் மட்டுமே கொயோட்டோவில் இருந்தார்களாம். அதில் 90 கெய்ஷா மற்றும் 22 மெய்கோ கியானில் இருந்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் எவை அவர்களை கெய்ஷா ஆக்கியதோ அது மறைந்த பின்னும் அவர்கள் கெய்ஷா என்று அழைக்கப்படவில்லை. நவீன ஜப்பானில் அவர்கள் அதற்கு மேலும் கேளிக்கை தொழிலின் இதயமாகவும் இருக்கவில்லை. ஜப்பான் நவீனமான பிறகு இந்த கேளிக்கைகள் எல்லாம் மறைந்திருக்கின்றன. அல்லது அந்த தலைமுறையின் மிக விருப்பமான பெண்களாக கடற்கண்ணிகை போலவோ ஆராதிக்கப்படுபவர்களாக அவர்கள் இருக்கவில்லை. காலத்திற்கு ஒவ்வாத ஒன்றாக ஆன பின் அவர்கள் எந்த விதமான பங்களிப்பையும் அளிக்க முடியாமல் இருந்திருக்கிறார். இப்படி காலத்தால் புதையுண்டு போன அவர்கள் மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக இன்று நாடக உடைகளை அணிந்து கொள்கிறார்கள். ஆனால் கெய்ஷாவே இந்த போக்கை தொடர விரும்பினாலும் அவர்களுக்கு அது வாய்க்கவில்லை. அப்படிங்கிறதுதான் இன்றைய காலகட்டத்தில் பணம் படைத்தவர்கள் மத்தியில் கெய்ஷாக்கள் இருந்தாலும் அதனால் பிழைப்பவர்கள் இல்லை அவர்கள் அப்படிங்கிறத அவர்களுக்கு எந்த லாப நோக்கமும் இல்லாத வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போ ஒரு தியாக செம்மலா கூட அவங்களை காமிக்கிறாங்க ஒரு கட்டத்துல. அப்போ ஒரு கெய்ஷாவின் குடும்பம் என்பது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட யோசிக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு.
ஆரம்ப பள்ளியில கெய்ஷாக்களின் மகள்கள் பலர் படித்துக் கொண்டிருக்கிறார்களாம். இந்த கெய்ஷா மாவட்டங்களில் ஒரு பெற்றோர் குடும்பங்கள் என்பது சர்வ சாதாரணம் தான். அப்போ ஒரு பெற்றோர் குடும்பம் தான் அந்த குழந்தைங்களுக்கு எப்பவுமே, அதாவது ஒரு அப்பாங்கிற ஒரு ஸ்தானமோ கிடையாது. ஒரு அம்மா மட்டும்தான் அந்த குழந்தைங்களுக்கு கடைசி மட்டும் இருந்திருக்காங்க. இதை பார்த்து அந்த குழந்தைகள் சங்கடப்படவோ வெட்கப்படவோ எதுவுமே இல்லை. மாமா வராங்கன்னு சொல்லியே அவங்க வாழ்க்கை பூரா ஓட்டி இருக்காங்க அந்த குழந்தைங்க கடைசி மட்டும். ஏன்னா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவங்களும் அந்த கெய்ஷா நிலைமைக்கு போயிடுறாங்க. 13 வயசுலயே அவங்களுக்கு அந்த மீசு சேஜ் அந்த இதை அந்த சடங்கை பண்ணிடுறாங்க. 13 வயசுலயே அந்த பெண் விரும்பியோ விரும்பாமலோ அவ கண்ணி கழிக்கப்படுறா. அப்போ அதுக்கு பிறகு அவளை ஒரு கெய்ஷாவா கட்டு பண்ணிடுறாங்க. அப்போ பரம்பரையா வழிவழியா அந்த பெண்ணுக்கு இந்த நிலைமை தான் வந்திருக்கு. அப்போ அவளுக்காக தனியா நண்பர்களும் கிடையாது, உறவுகளும் கிடையாது. அவ வாழ்க்கை கடைசி மட்டும் இப்படியே முடிஞ்சு போகுது. வயசானதுக்கு அப்புறம் அவளுக்கு பென்ஷன் மாதிரி கொடுத்து ஏதோ ஒரு இது கொடுத்து அவளை அந்த சிமபாராங்கிற அந்த இடத்துல கடைசி மட்டும் அவ உயிர் வாழ்ந்துக்கலாம். அவளைதான் சாகிற வரைக்கும். இப்படி ஒரு நிலைமையில தான் கெய்ஷாக்களோட வாழ்க்கை இருந்திருக்கு. அப்போ 1958 ஆண்டு காலகட்டத்திற்கு முன்பாக அழகான இளம் பெண்களை தேடி கிராமப்புறத்தின் ஏழ்மை நிறைந்த பகுதிகளுக்கு சென்று அவங்களை கொயோட்டாவிற்கு வரவழைச்சி இந்த கெய்ஷாங்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி இருக்காங்க. அந்த நாட்டில் பணிப்பெண்கள் கொயோட்டாவிற்கு 6 அல்லது 7 வயதிற்குள் அதுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்துருவாங்களாமா. அந்த பெண்களை கூட்டிட்டு அவங்களுக்கு இந்த பழக்க வழக்கங்கள்லாம் பயிற்சி கொடுத்து 11 வயதில் மெய்கோ அப்படின்னு ஆக்கி விடுறாங்க. அதாவது இந்த கெய்ஷாக்கு முன்னாடி நிலைமை. அவங்க மெய்கோவா இருந்தா அவங்க அந்த வீட்டு வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு அந்த கெய்ஷா பெண்களுக்கு உதவியாளர்களா பணிவிடை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப காலப்போக்குல அவங்களும் அந்த கெய்ஷா ஆகிறதுக்கு அந்த பயிற்சி எடுத்துட்டு அவங்க கெய்ஷா ஆகிக்கிறாங்க. இப்படிங்கிறதான் சொல்றாங்க. அப்போ இப்படி வாழ்ந்த ஒரு காலத்துலதான் இந்த கெய்ஷா பெண்கள் அந்த நடை உடை பாவனை எல்லாமே மாத்திக்கிட்டு ஒரு நாடக உலகில வாழ்ற மாதிரியே கடைசி மட்டும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ பண்டைய நாட்கள்ல வறுமை காரணமாக பெற்றோரை தங்கள் குழந்தைகளை விற்கும் நிலை இருந்திருக்கிறது. போருக்கு முன்னால் கெய்ஷாவின் பெண்கள் தங்களுடைய 6வது வயது 6 மாதம் 6 நாட்களில் நாட்டிய வகுப்புகளுக்கு செல்ல ஆரம்பித்து விடுவார்களாம். அந்த நாட்கள்ல தான் இது ஒரு முக்கியமான தொழிலாக கருதப்பட்டு போல்ஷாய் பாலை மாணவர்கள் போல இளம் வயதிலேயே குழந்தைகள் தமது பயிற்சியை துவங்கி இருக்கிறார்கள். 6 வயசுல அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நவீன கால மெய்கோ 14 அல்லது 15 வயது வரை தங்களுக்கான பயிற்சியை மேற்கொள்ளவில்லை. அதாவது 7 வயசுல இருந்து பயிற்சி ஆரம்பிச்சு ஒரு 13 வயசுல ஒரு 11 வயசுல அவங்க மெய்கோங்கிற நிலைமைக்கு வந்திருந்தாங்க. அதுக்கு மேல ஒரு 2 வருஷம் அந்த பணிவிடை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா 13 வயசுல அவங்க கெய்ஷாவா அந்த நிலைமைக்கு போயிடுவாங்க. இப்படிதான் அவங்க வாழ்க்கை இருந்திருக்கு. இதே போல அவங்களோட சிகை அலங்காரம் ஒரு வித்தியாசமான சிகை அலங்காரம், உடைகள் ஒரு வித்தியாசமான உடைகள். அந்த கிமோனோ உடைய சொல்றாங்க இல்லைங்களா, அந்த கிமோனோ உடைய 1 மில்லியன் எண்ணுன்னு சொல்றாங்க. அந்த ஜப்பான் மணியில, ஜப்பான் பணத்துல 1 மில்லியன் எண் அளவுக்கு செலவாகுமா ஒரு கிமோனோ உடை தைப்பதற்கு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு காஸ்ட்லியான ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாலும் மனதளவுல ஒரு சாதாரண ஒரு ஏழைக்கு கிடைக்கிற அந்த நிம்மதி கூட அவங்களுக்கு கிடைச்சிருக்குமான்னு நம்மளால யோகிச்சு கூட பார்க்க முடியல. இந்த வகையில பார்த்தோம்னா அந்த கெய்ஷாவுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கையா தான் நம்மளால பார்க்க முடியும். அவங்களோட அந்த ஒரே ஒரு விஷயம், அந்த 5 ஒரு வாரத்துக்கு ஒரு முறைதான் அவங்களுக்கு ஹேர் ஸ்டைல் பண்றாங்க. ஹேர் ஸ்டைலுங்கிறது அந்த முடியெல்லாம் தூக்கி இந்த உச்சியில வச்சு கட்டி ரப்பர் பேண்ட் போட்டு டைட்டா இழுத்து கட்டிடுவாங்களாம். வாரம் ஒரு முறைதான் அவங்களுக்கு அந்த மேக்கப் பண்றதுக்கே மணிக்கணக்கா ஆகுமா. 1 மணி நேரம் 2 மணி நேரம் மேக்கப் மேன் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஒரு வாரத்துக்கு அந்த பெண் அதே தலையோட இருப்பா. ஒரு வாரம் கழிச்சு திருப்பி அவுத்துட்டு அதை தலை போடுவாங்க. அப்போ 5 ஆண்டுகள் அந்த பொண்ணு இதே நிலைமையில இருக்கும்போது 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு அடையாளமே அந்த தலையில நடுவுல சொட்டை விழுந்திருக்கணும். அந்த உச்சி மண்டையில அந்த முடி பூரா பிச்சுக்கிட்டு சொட்டை விழுந்திருக்குமா. ஒரு மெய்கோவோட அடையாளமே அந்த சொட்ட மண்டை தான் அப்படின்னு சாதாரணமா சொல்றாங்க. அப்ப அந்த பெண்ணோட வாழ்க்கை முறை அப்படி போட்டு இழுத்து கட்டின தலையில ஒரு 13 வயசு பெண்ணுக்கு அவ எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பா, எத்தனை வேதனைகளை அனுபவிச்சிருப்பா. இதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது என்னடா ஒரு வாழ்க்கையை இவங்க வாழ்ந்திருக்காங்கன்னு நினைச்சு சில நாட்கள் இந்த புத்தகத்தை நான் உண்மையை சொல்லணும்னா இந்த புத்தகத்தை நான் எழுதி முடிச்சுட்டு ஒரு
3 மாதங்கள் போல நான் உண்மையிலேயே ரொம்ப வேதனைப்பட்டேன். அந்தந்த திடீர்னு அதுல படிச்ச ஒரு சம்பவம் ஞாபகம் வந்து எப்படி ஒரு பெண்ணு வந்து இதை தாங்கி இருப்பா, எப்படி இவ வாழ்ந்திருப்பா அப்படின்னு நினைச்சு மனசு அளவுல ஒரு 3 மாதம் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் இதை எழுதினப்போ. திடீர்னு இப்போ இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டீஃபன் சார் வந்து நம்ம ஏதாவது என்ன பேசுறீங்கன்னு கேட்டப்போ எனக்கு டக்குன்னு தோணுச்சு, அந்த இதை பத்தி பேசலாமா சார்னா அவர் வந்து ரொம்ப ஆர்வமா தாராளமா பேசுங்க, இது ஒரு வித்தியாசமான டாபிக், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக்னு சொன்னாரு. அப்ப திரும்ப அதே நிலைமைக்கு இந்த இந்த படிச்சது கொஞ்சம் மறந்து போனதெல்லாம் இப்ப திருப்பி படிக்கும்போது இப்பவும் நம்ம மனதை பாதிக்கக்கூடிய அதே நிலைமை. ஒரு பெண் வந்து எவ்வளோ, அதாவது ஒரு தாசிங்கிறது வேற, தாசியம் கடந்து ஒரு பெண் வந்து நாடக உலகிலேயே வாழ்றது அப்படிங்கிறது ஒரு மோசமான ஒரு நிலை. தன்னோட சுயசிந்தனைங்கிறதே இல்லாம அப்படி ஒரு நிலைமையில இந்த கேஷாங்கிற பெண்ணை வந்து அவங்க கேஷா கலைன்னு எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. ஆனா வந்து இது ஒரு மோசமான நிலை. ஆனா பிற்காலத்துல இது எல்லாமே மாறி இன்னைக்கு வந்து அந்த கேஷாக்கள் வந்து அந்த ஒரு மலர் அலங்காரத்துக்கு கூட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 3000 பள்ளிகள்ல வந்து இந்த மலர் அலங்காரத்தை சொல்லி கொடுக்குறாங்க. ஜப்பானோட முக்கியமானது இக்கபானான்னு சொல்லுவாங்க பாருங்க, அது இன்னுமே இருக்கு, அந்த கலாச்சாரம் இன்னும் இருக்கு. அந்த ஜப்பான் கலாச்சாரத்துல அழகான பூக்கள்ல வந்து அலங்காரம் பண்றது. இது வந்து ஜப்பான்ல பெரும்பாலும் 15 மில்லியன் இளம் பெண்கள் இன்னைக்கும் இந்த கலையை பயின்றிருக்காங்க. அப்போ அதனோட தொடர்ச்சியா இப்ப வந்து அந்த கெட்ட அதாவது அந்த மோசமான எண்ணம் எல்லாம் போய் இப்ப வந்து அழகா அந்த கலையா பார்க்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தோணுது. அப்போ அந்த மலர் அலங்காரம், தேநீர் விழா இதெல்லாமே பார்த்தா இன்னைக்கு வந்து ஒரு நார்மலா வரும்போது அந்த கெட்ட சிந்தனைகள்ல இருந்து வெளியே வந்து இது ஒரு கலையா பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தான் நம்மளால எடுத்துக்கொள்ள முடியுது. அந்த வகையில இந்த கெய்ஷாங்கிற ஒரு அவங்க அந்த நிலை மாறி இன்னைக்கு வந்து ஒரு கெய்ஷாவாக ஒரு பெண் பயிற்சி பெறுவதில் பல வகை சிரமங்கள் இருப்பதால தற்காலத்துல கெய்ஷாக்கள் பெண்களின் எண்ணிக்கை பெருமளவுல குறைஞ்சிருக்குன்னு தான் கடைசியா பதிவு செய்யறாங்க. லெஸ்லி டவுனர் கடைசியா பதிவு செஞ்சிருக்கிறது, அதாவது அந்த பயிற்சிகள் ரொம்ப சிரமமான ஒரு பயிற்சி, அதனாலதான் கெய்ஷா பெண்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்களே தவிர இப்பவும் மனநிலையில மாற்றம் வந்து அவங்க வந்து இந்த தற்காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லல. ஆனா சைக்காலஜிக்கலா அவங்களுக்கு உண்மையிலேயே இந்த நவீன காலத்துல இது மாற்றம், பெண்கள் வந்து நிறைய படிக்கிறாங்க, முன்னேறி இருக்காங்க. அப்ப அதெல்லாம் விட்டு அவங்களா வந்து ஒரு சுதந்திர மனப்பான்மைக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு நாமளா எடுத்துக்கொள்ள தோணும். அந்த வகையில இந்த கெய்ஷாங்கிற ஒரு ஒரு உலகுக்குள்ள நம்ம போய் வந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இந்த நூலை நம்ம படிச்சுட்டு வெளியே வரும்போது. இப்போ இது போல இனி ஒரு கெய்ஷா உலகம் உருவாக கூடாது. உலகத்துல எந்த மூலையிலையும் ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு மோசமான நிலை வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனையோட நம்ம இந்த உரையை நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். நல்லதொரு வாய்ப்பிற்கு ஸ்டீஃபன் ராஜ் சாருக்கு, வினைத்தீர்த்தான் ஐயாவுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி மேடம், நன்றி. எல்லாரும் மைக் ஆன் பண்ணிட்டு ஒரு கைத்தட்டல். கரகோஷம், மைக் ஆன் பண்ணிட்டு. உங்களோட உரைக்காக மட்டும், கெய்சாவுக்காக இல்லை. ஏன்னா அது மனம் வருந்தக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால அதை பத்தி அதுக்கு வந்து நம்ம கைத்தட்டக்கூடாது. அதுக்கு உண்மையாக வருந்தக்கூடிய விஷயமா இருக்குது. அதாவது ஜப்பான்ல வந்து ஆணாதிக்கம் வந்து ரொம்ப பயங்கரமா இன்றளவும் இருக்கிறதுன்றதுக்கு ஒரு உதாரணம் நான் படிச்சேன். ஆக்சுவலா அது எல்லாரும் படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே நம்ம தளத்துல அதை சொல்லியிருக்கேன். ஒரு பெண், அதாவது அங்க வந்து மன்னர், இன்னும் அந்த மன்னர் குலம்ன்றது தனியா இருக்கு, ராஜாக்கள் பரம்பரைன்றது அந்த பரம்பரை இருக்கு. அந்த பரம்பரையில இருக்கிற ஒரு பெண் ஒரு சாதாரண பரம்பரையில் இருக்கிற ஒரு பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டார். அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க அந்த மன்னர் பரம்பரையினுடைய தகுதியை எழுந்துடுற, உனக்கு அந்த மன்னர் பரம்பரையோட தகுதி கிடையாது, நீங்க அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதுல வந்து அந்த பெண் படிச்சு, இப்ப காலேஜ் படிச்சு கூட படிச்சவன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா இதுல ஒரு விஷயம் நோக்க வேண்டியது என்னன்னா, இதையே ஒரு ஆண் மன்னர் பரம்பரையில இருந்து ஒரு ஆண் செஞ்சான்னா அந்த பெண்ணை ஏத்துக்கிறாங்க. பெண்ணுக்கு இந்த நிலை இன்றளவும் இருக்கிறது. இப்பொழுது நான் ஒரு ரொம்ப
ஒரு மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன், 2 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப படிச்ச இந்த விஷயத்த, இது நடந்தது. இன்றளவும் அங்கே அந்த ஆணாதிக்கத்தின் தன்மை இருக்குது. அதாவது எங்க இருக்கு பாருங்க, பரம்பரை, எந்த பரம்பரை, ராஜா பரம்பரைன்னு சொல்லிட்டு இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த அந்த மக்களிடையே இருக்குதுன்னா, அப்ப நாட்டுல எவ்வளவு தூரம் இருக்கும், நமக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவு தூரம் இருக்கும். அப்ப நான் அதை படிச்ச பிறகு இதை கேட்கும் போது இன்னும் வருத்தமாக இருக்கு. அப்ப இன்னும் எவ்வளவு அளவுக்கு அந்த அந்த கலாச்சாரத்துல நாம நினைச்சுக்கிறோம் அக்கறைக்கு இக்கரை பச்சைன்ற மாதிரிதான் நாம எடுத்துக்கிறோம். அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா பச்சையா இருக்குது, சரி அந்த ஊர்ல போனா நல்லது. எவ்வளவு விஷயங்கள் நாம அங்க போனாதான் நமக்கு அங்க இருக்கிற பள்ளமேடுகளும் அந்த பச்சை உண்மையான பச்சையா பல செய்திகளை நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி தகவல்கள், இந்த மாதிரி புத்தகங்கள் எழுதி, புத்தகங்களை வாசிக்கும் போது, புத்தகங்கள் வாசித்தவர்கள், எழுதியவர்கள் வந்து தகவலை சொல்லும் பொழுது பலருக்கு பல விஷயங்கள் நினைக்கும் போது நாமெல்லாம் எவ்வளவோ மேல் இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது. நம்ம எந்த அளவுக்கு நாம முன்னேறி இருக்கோம்ன்றதெல்லாம் தோணுது. அந்த மாதிரி ஒரு சிறந்த உரை கொடுத்தது மட்டும் இல்லாத பல தகவல்களை சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கு மாறி இருக்குது அப்படின்றது சொல்லலாம். ஆனா எந்த அளவுக்கு மாறி இருக்கோன்றது நாம அங்க இருக்கிறவங்களை கேட்டாதான் தெளிவா தெரியும். மகிழ்ச்சி, நன்றிகள். அருமையான உரை கொடுத்தீங்க. பார்ப்போம் மற்றவர்கள் கருத்துக்களுக்கும் இந்த நேரம். வாங்க, யார் பேசுறது? வசந்தி மேடம் பேசுறீங்களா? வணக்கம் சார். ரொம்ப ரொம்ப அருமை. இன்னைக்கு காலையில எங்களை நல்ல ஜப்பானுக்கு கூப்பிட்டு போயிட்டீங்க. மிக அற்புதம். அதாவது நான் ரொம்ப இன்வால்வ் ஆனேன். ஏன்னா விமன் எமான்சிபேஷன், விமன் ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்து காலங்காலமா பேசிட்டே இருக்கோம். எல்லா கல்ச்சர்லயுமே பெண்களை மோசமா தான் நடத்தியிருக்காங்க. நம்ம கல்ச்சர் ஒன்றும் பெருசு கிடையாது. ஓகே, நம்ம கல்ச்சர்லயும் மோசமா தான் நடத்தியிருக்காங்க. எல்லா கல்ச்சரையும் அப்படிதான் நடத்தியிருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ எஜுகேஷன் வந்து நம்ம வந்து இந்த ஃப்ரீடம் வந்து ஜனநாயகம் வந்து விழிப்புணர்ச்சி வந்து இப்போ மாறிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நீங்க கொடுத்தது வந்து மிக அற்புதமான ஒரு செய்தி. அதுல வந்து பழைய காலத்துல எப்படி அங்க இருந்தாங்க, பழைய காலத்துல சொன்னீங்க. அதுல மெயினா 2 வந்து நான் வந்து ஜப்பானுக்கு போயிருக்கிறேன். ஆக்சுவலா நான் இதை காட்டணும்னு நினைச்சேன். இது தெரியுதா எல்லாருக்கும்? கிமோனோ உடை. கிமோனோ. இந்த இதை வந்து நான் ஜப்பான்ல வாங்கினேன். நாங்க வந்து 1988ல அங்க போனோம். மை ஹஸ்பண்ட் அவருக்கு வந்து ஒரு மீட்டிங் இருந்துச்சு, அதனால நாங்க 4 நாள் டோக்கியோல இருந்தோம். மிக அற்புதமான இடம் ஒண்ணு. ஓகே, இன்னொன்னு வந்து அவங்க பழச வந்து சோஷியல் ரீஃபார்ம், நம்ம எப்படி சோஷியல் ரீஃபார்ம் பண்ணியிருக்கோமோ அப்படி அவங்க சோஷியல் ரீஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ வந்து அந்த இதே கம்ப்ளீட்டா இல்ல அவங்க கிட்ட. மாடர்ன் விமன் ஆஃப் ஜப்பான் வெரி என்டர்பிரைசிங். ஓகே, அவங்க வந்து வெஸ்டர்ன் கிளோத்ஸ் தான் போட்டுக்கிறாங்க. வெஸ்டர்ன் கிளோத்ஸ் தான் எங்க நீட்டா இருக்கிறாங்க, அப்படி ட்ரிம்மா. அவங்க வந்து அந்த சப்வேல இருந்து எல்லாரும் வரத பார்த்தா அவ்வளவு டிசிப்ளின்டு, அவ்வளவு நல்லா. அதான் அது கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. அதை நம்ம சொல்லணும். ஏதோ அங்க ப்ராஸ்டியூஷன் எப்ப பார்த்தாலும் இருக்காப்புல நம்ம நினைக்க கூடாது. இல்ல அங்க. ஓகே, அது ஒண்ணு. அதாவது முந்தைய காலத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிளாக் டீத், அதாவது அவங்க வந்து பல்லையே வந்து பிளாக் ஆக்கிக்குவாங்களாம், அதான் அழகு நினைச்சிருக்காங்க. அப்புறம் காலை வந்து ஒரு ஷூ இத நல்லா போட்டு கட்டி விட்டுருவாங்களாம், அது இத்தனூண்டா இருக்கும். அந்த கால் வந்து வளரக்கூடாது, அதுதான் அழகு. அப்படிலாம் நிறைய கஷ்டப்படுத்திருக்காங்க. மத்த கலாச்சாரத்தை அது பண்ணிருக்காங்க. மத்த கலாச்சாரத்தை என்ன நல்லா பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நைஜீரியால பெண் உறுப்புகளையே கட் பண்ணிடுவாங்க, அதுவும் க்ரூயல் மெத்தட்ல. ஓகே, இது எல்லா கல்ச்சர்லயும் நடந்துருக்கு. இப்ப அங்க கேஷா இல்ல. அவங்க கிட்ட நான் வந்து எங்களை வந்து ஒரு நீங்க இப்ப வந்து அது எப்படி அவங்க பாக்குறாங்க அப்படின்னா, அது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மாதிரி. சும்மா வந்து அவங்க அந்த கிமோனோ, அவங்க கேஷா இல்ல, அவங்க அந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு வந்து அந்த ஃபேனை வச்சுட்டு இப்படி டான்ஸ் ஆடுவாங்க. அது ஒரு சின்ன ஒரு ஷோ மாதிரி இருக்கும். அதை சுத்தில வந்து டீ கொடுப்பாங்க, டீ செரிமனி மாதிரி. அது கீழே உட்கார்ந்து நம்ம சாப்பிடணும். ரொம்ப அழகா இருக்கும் அந்த இடம் எல்லாம். அது மாதிரி அங்க டூரிஸ்ட் இது மாதிரி பண்ணிட்டாங்களே ஒழிய அது ப்ராப்பரா இப்ப இன்னும் நம்ம ஊர்ல பாம்பேல இருக்கா இல்லையா, அதை நம்ம என்ன பண்ணோம்? ஒண்ணும் பண்ணல. நம்ம மாடர்னைஸ் ஆயிட்டோம். ஆனா நம்ம ஏதாவது மாத்திருக்கோமா? அவங்க மாடர்னைஸ் ஆகி மாத்திட்டாங்க. அதை நம்ம கொண்டு சொல்லணும். ஓகே, அப்புறம் இன்னொன்னு வந்து கோர்டிசான். கோர்டிசான் வந்து அக்பர் காலத்துல இருந்திருக்கிறாங்க.
அக்பர் காலத்துல அந்த புறம் முழுசும் அவங்கதான். ஓகே. இப்ப வந்து நீங்க சில சிட்டிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, லாஸ் வேகஸ் அமெரிக்கால known for prostitution. அது லீகலைஸ்ட். ஓகே. அங்க வந்து போறவங்க கேம் விளையாடுறாங்க, கேளிக்கையா இருக்கு. அங்க நைட் லைஃப்னு பாத்தீங்கன்னா முழுசும் இதான் நடக்குது. பாரிஸ்ல என்ன மாடர்ன் வேர்ல்ட்ல என்ன நடக்குது? கேளிக்கை தான் நடக்குது. நைட் லைஃப் ஆஃப் பாரிஸ் வந்து முழுசும் இதுதான். சோ நம்ம வந்து ஒரு கலாச்சாரத்தை மட்டும் இப்படி நினைக்க முடியாது. இது என்னோட வியூ. ஏன்னா நான் அங்க போய் பார்த்ததுனால நான் சொல்றேன். எஸ், முந்தி நடந்திருக்கு, மோசமா நடந்திருக்காங்க. அது எல்லா கலாச்சாரத்தையும் இருந்திருக்கு. அதே மாதிரி இப்ப அவங்க எப்படி முன்னால வந்துட்டாங்களோ மாதிரி மத்த கல்ச்சரை நம்ம முன்னால வந்துட்டு இருக்கிறோம். ஆனா இது வந்து அவங்க பாக்குறது வந்து சோஷியல் அவுட்காஸ்டா அவங்க பார்க்கல. அது ஒண்ணுதான் நல்லது. அவங்க நம்ம வந்து சோஷியல் அவுட்காஸ்டா பார்த்தோம். அவங்க வந்து சோஷியல் அவுட்காஸ்டா பார்க்கல. அவங்களுக்கு வந்து அதனால அவங்க ஓரளவு வந்து ஒரு செக்யூர்டாவும் ஒரு நார்மல் லைஃப் ஓரளவாவது அவங்க பெட்டரா இருந்தாங்க. நம்ம அப்படி பார்க்கல. நம்ம வந்து நம்ம தேவதாசிகளை சோஷியல் அவுட்காஸ்டா பார்த்தோம். அதனால ரொம்பவே ஒரு டேபு அதோட அட்டாச் ஆயிருச்சு. அவங்களுக்கு அந்த இது இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுத்தாப்புல தான் எனக்கு தோணுச்சு. அவங்க அத முதல்ல படிச்சுட்டு தான் நான் போனேன். அங்க போறதுக்கு முன்னே அவங்க கலாச்சாரத்தை படிச்சுட்டு தான். ஏன்னா என்னைக்காவது நம்ம வெளியில போக வேண்டி இருக்கும். என்ன ஆகும்னா அந்த மீட்டிங்ல அவங்க என் ஹஸ்பண்ட் வந்து மீட்டிங் போயிடுவாங்க. அவங்க ஒய்ஃப் எல்லாம் கூட்டிட்டு இந்த மாதிரி இடத்துக்குலாம் எங்களை தான் நிறைய கூப்பிட்டு போவாங்க. சோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறத நான் படிச்சுட்டு தான் போனேன். சோ அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப விழிப்புணர்வு. ஆனா நம்ம இன்னொரு பக்கத்தையும் நம்ம பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன். நான் இன்னைக்கு மிகுந்த பாராட்டுகள். ரொம்ப நான் அந்த புஸ்தகத்தை வாங்கி படிக்கணும். தந்தையர் நாடுங்கிறது வந்து எந்த அளவுக்கு இப்ப இருக்கு? இப்ப நீங்க சமீபத்துல போனேன்னு சொல்றீங்க. வந்து அவங்க வந்து சொல்றாங்க. அதாவது மென்னுக்கு வந்து இன்னும் அவங்க வந்து டாமினேட்டா தான் இருக்கிறாங்க. வந்து ரீசெண்டா அவங்களோட இளவரசருக்கு கல்யாணம் ஆச்சு. அவங்க அதாவது ஒரு 10-20 இயர்ஸ் பேக்கோ 30 இயர்ஸ் பேக்கோ அப்ப கூட அந்த ஒய்ஃப் வந்து ஒரு 6 அடியோ 8 அடியோ பின்னால்தான் நடக்கணும். 2 பேரும் ஈக்குவல் நடக்க முடியாது. ஓகே. ஆனா இது வந்து அதுக்கான கூட பாக்குறோம். அது வந்து மென் டாமினேட்டட் வேர்ல்டா தான் அது இருக்கு. குடும்ப முறையிலயும் அப்படிதான் இருக்கா? குடும்ப முறையிலயும் அப்படிதான் இருக்கு இல்லையா? பொலிட்டிக்கல்ல அவங்க இன்னும் விமன் ரொம்ப வரலங்க வெளியில. ஃபேமிலி லைஃப் அப்படி இல்லங்க. ஃபேமிலி லைஃப் அப்படி இல்லங்கறாங்க. அதாவது ஃபேமிலி லைஃப்ல இப்ப நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா? நிறைய யுனிவர்சிட்டிக்கு போய் நிறைய நம்மள மாதிரி தான். நம்ம எப்படி இருந்தோமோ, நம்ம எப்படி முன்னால வந்துட்டு இருக்கோமோ, அது மாதிரிதான் அவங்களுக்கு. நம்ம இன்னுமே நம்ம மேல் டாமினேட்டட் தானே இருக்கு நம்ம ஊரு. எவ்வளவு தூரம் நம்ம விமனுக்கு இது கொடுக்குறாங்க, ஃப்ரீடம் இல்ல நமக்கு நிறைய. சோ அதே மாதிரிதான் அவங்களும் இவங்க முன்னால வந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த கல்ச்சர் வந்து அவ்வளவு அவங்க பண்ணி வச்சதுனால விமனுக்கே ஒரு இன்செக்யூர்டா ஃபீல் பண்றாப்லதான் சொன்னாங்க. ஆனா வந்து இந்த கேஷாங்கிற பொறுத்த மட்டும் அது இப்ப அவ்வளவு இல்ல. கம்ப்ளீட்டா 1 to 5,000 தான் மொத்தமே இருக்கிறாங்க. அவங்க கேஷா நீங்க சொன்னாப்ல அவங்க கேஷா மாதிரி அவங்க நடந்துக்கிறது இல்ல. அந்த மாதிரி ஒரு குரூப் இல்ல. ஆனா இப்ப லாஸ் வேகஸ் இதெல்லாம் போனா நமக்கு ஒரு மாதிரி ஒரு மைண்டே ரொம்ப கஷ்டமா இருக்கிறாப்பெல்லாம் சில ஷோஸ்லாம் இருக்கு. பாம்பேல நம்ம இங்கேயே பாம்பேல பாக்குறோம் இல்லைங்களா? அப்படி ஒரு அந்த ஒரு ஏரியாவே அவ்வளவு மோசமா, கல்கட்டா, பாம்பே எல்லா இடத்துலயும் இருக்கே, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இவங்க வந்து இவங்களோட இந்த கெய்ஷா கலாச்சாரம் வந்துங்க ரொம்ப நம்ம கான்ட்ரவர்சியா இருக்கனாலதான் நம்ம இத அதிகமா சொல்ல வேண்டியதா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த கலைங்கிற இல்ல ஒரு சைக்காலஜிக்கலா இம்ப்ரெஸ் பண்றாங்க பாருங்க. அது வந்து ஒரு கலைன்னு சொல்லி ஆண்களை வந்து இம்ப்ரெஸ் பண்றது, பெண்களை வந்து சப்ரஸ் பண்றது, அப்படிதான் என்னால பார்க்க முடியுது. அதனாலதான் இந்த இதை வந்து கரெக்ட். அது வந்து எப்ப நடந்தது? அந்த காலகட்டத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. இப்பதாங்க சொல்றேன், அந்த காலகட்டம் அப்ப நடந்தது. இப்பவும் பார்த்தா அந்த பெண்களை வந்து இவங்க டாமினேட் பண்ணும்போது, ஆண்கள் டாமினேட் பண்ணும்போது அந்த 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 மரபணுவுல ஊறி போன சில எண்ணங்கள் மாறாம இருக்கு அப்படிங்கறத லெஸ்லி டவுனர் பதிவு பண்றாங்க. அப்போ அவங்க ஒரு ஷீஸ் அமெரிக்கன் லேடி, ஆக்சுவலி ஷீஸ் அன் அமெரிக்கன் லேடி. அவங்கதான் வந்து அவங்க போய் அங்க ஜப்பான்ல இருந்து நேரடி கள ஆய்வு பண்றாங்க. கள ஆய்வு அந்த கெய்ஷாவோட இருந்து ஒரு 10 மாசமோ என்னமோ அங்கேயே தங்குறாங்க. அவங்களோடய தங்கி ஒரு வீடு எடுத்து தங்கி அதை பண்ணி வரும்போது அவங்க சொல்றத வந்து நிறைய ஆத்தென்டிக்கா இருக்கனாலதான் நம்ம இது இந்த அளவுக்கு எடுத்துக்க. இது வந்து ரொம்ப நல்ல டாக்குமெண்ட். இது உண்மையாவே நடந்ததுதான்.
இதெல்லாம் டாக்குமெண்டட் தான். இது இது வந்து கரெக்ட். நீங்க உங்களோட நீங்க எழுதியிருக்கிற புஸ்தகம் வந்து ஆத்தென்டிக்கலி கரெக்ட் வெர்ஷன், கரெக்ட் இன்ஃபர்மேஷன், அதெல்லாம் கரெக்ட் தான். இப்ப வந்து அது மாறிட்டாங்க. இப்ப வந்து அது மாதிரி கண்டிப்பா. இல்ல. ஆனா எல்லா கல்ச்சர்லயுமே அப்படி இருந்திருக்கு. எல்லா கல்ச்சர்லுமே இவங்க மாதிரி இல்லாட்டி கூட நம்ம நம்ம பண்ணிருக்கோம். அது வந்து நம்ம வந்து ப்ராடா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது இன்னைக்குமே அந்த வந்து பார்த்தா அவங்க வந்து அந்த யூனிவர்சிட்டில எல்லாம் இதுக்கெல்லாம் பட்டமளிப்பு விழாவுக்கெல்லாம் கிமோனோ உடை அணிஞ்சிட்டு தான் வராங்க அப்படிங்கறத அவங்க இல்ல, சொல்றாங்க. அது அதாவது என்ன உண்மைங்களா? அப்படின்னா, அந்த ஆ. கிமோனோ உடை அப்படிங்கிறது இப்ப அவங்களோட நேஷனல் ஒரு ஒரு பாரம்பரிய உடை. பாரம்பரிய பேர் உடை. மாதிரி பண்ணிட்டாங்களே. இப்ப நம்ம வந்து வேஷ்டி கட்டிட்டு ஐஐடி இதுக்கு போறாங்க. இந்த புடவை கட்டிட்டு போறோம். நம்ம என்னன்னாலும் புடவை கட்டிட்டு போறோம். அது வந்து நம்மளோட நேஷனல் இதாயிடுச்சு. ரொம்ப வெஸ்டர்னைஸ்ட் ஆயிட்டாங்க. அவங்க அந்த விமன் வந்து ரொம்ப வெஸ்டர்னைஸ்ட் இப்போ. ஜாப்பனீஸ் விமன் நவ் நீங்க வந்து கிமோனோலாம் ரொம்ப கொஞ்சம் தான் பார்க்க முடியும். அது கிமோனோங்கிறது ஒரு அவங்களோட பாரம்பரிய உடைய தான் பாக்குறாங்களே ஒழிய, பாரம்பரிய உடை. அதோட அந்த கீஷாவோட கனெக்ட் பண்ணி பாக்குறது இல்ல. இல்ல அதை கனெக்ட் பண்ண வேண்டியது இல்ல. கிமோனோ அப்படி கிடையாது. ஆக்சுவலா வந்து அவங்க பாரம்பரிய உடை. நம்ம சேலை கட்டுற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த ஆரம்ப கட்டத்துல வெறும் இந்த கிமோனோ மட்டும்தான் அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. பிற்காலத்துலதான் நீங்க வந்து அந்த மேலை நாட்டவரோட அந்த அவங்க உள்ள வரப்போகதான் இவங்க வந்து அந்த பேண்ட்டுக்கே மாறி இருக்காங்க. அது வரைக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த கிமோனோ உடையதான் செஞ்சிருக்காங்க. அதையெல்லாம் அவங்க நீட்டா பதிவு பண்ணிருக்காங்க. கரெக்ட். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப பாராட்டுகள். ரொம்ப நல்லா நன்றிகள். நன்றி நன்றி மேடம். வாங்க கோபாலகிருஷ்ணன் சார். ஐயா, இந்த ரொம்ப அருமையா பேசினாங்க மேடம் அந்த புஸ்தகத்தை பத்தி. அதுல இருக்கிற தகவல்கள் எல்லாமே அது ரொம்ப முற்றிலும் உண்மை. ஏன்னா இந்த ஜாப்பனீஸ் சொசைட்டிங்கிறது ரொம்ப ஒரு ஆண் ஆதிக்கமான இதுலயே இருந்தது. அது தொடர்ந்து நடக்குது. இப்போ இந்த தெய்ஷாக்கள் இல்லாம இருக்கலாம். ஆனாலும் அங்க என்ன கல்ச்சர்னா, கல்யாணம் ஆயிட்டா அந்த இது அவங்க மனைவி வந்து வேலைக்கு போக கூடாது, வீட்டிலேயே இருக்கணும், வீட்டை பராமரிக்கணும், குழந்தைங்களை பார்க்கணும், இந்த மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி ஆண்கள் வந்து சீக்கிரம் வீட்டுக்கு போக மாட்டாங்க. நைட்டு 12 மணிக்கு போறாங்க. நான் கேட்டேன், ஏன் இப்படி பண்றீங்கன்னா, இல்ல சீக்கிரம் போனா பக்கத்துல இருக்க நெய்பர்ஸ் எல்லாம் கேட்பாங்களா, என்ன உங்க வீட்டுல அவரு பெரிய வேலை இல்லையா, சின்ன வேலை, அந்த அளவுக்கு மோசமா இருக்காங்க நிலைமை. அதனால நீங்க சாயங்கால வேலை போனீங்களான்னா, முன்னாடி அந்த நீங்க என்ன சொன்ன தேநீர் விடுதின்னு இப்ப பார்த்தா பார் எங்க பார்த்தாலும் அந்த பாருக்குள்ள எட்டி பார்க்க முடியலன்னா அவ்வளவு புகை மண்டலம். யார் இருக்காங்கன்னே தெரியல. அவங்க மட்டும் அங்கேயே இருக்காங்க. வேற எங்க போறாங்க தெரியாது. ஆனா வீட்டுக்கு 12 மணிக்கு மேலதான் போறாங்க. அதுவும் அந்த டியூப் ரயில்ல 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி போறாங்க. நைட்டு 12, 12:30 மணி 1 மணிக்கு தான் வீட்டுக்கு போறாங்க. நான் கேட்டா அப்ப எப்படி காலைல வரேன்? காலைல 11:30, 12 மணிக்கு வந்தா போதும் வேலைக்கு. இதுதான் அங்க நடக்குது. அது கம்பெனில ஏதோ சேர்மனா இருந்தா அவருக்கு கார் இருக்கும். இது இல்லைன்னா டைரக்டர் கூட ட்ரெயின்ல தான் வர்றாரு. நான் பார்த்தேன். சாதாரண எம்ப்ளாயி தான். அந்த கல்ச்சர் ரொம்ப இது மாறிட்டு இருக்கலாம். அவங்க சொன்ன மாதிரி நல்ல உடைகள் போடுறாங்க, இப்ப வெளியில வராங்க, இது பண்றாங்க. ஆனாலும் அங்க இருக்கிற அந்த இப்போ ட்ரெடிஷ்னல் ஃபேமிலிஸ்ல வேல்யூ சிஸ்டம்னா, கல்யாணம் பிறகு மனைவி வீட்டை பார்த்துக்கணும், அவருக்கு பணிவிடை செய்யணும், குழந்தைங்களை வளர்க்கணும். அதுதான் அவங்களுக்கு ஒன்றும் ஒரு உரிமையோ எதுவும் கிடையாது. ஆனா அவங்களால சந்தோஷப்படுத்த முடியாதனால அவங்க வெளியில போறாங்கன்னு வேணா நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி போறத தப்பாவும் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அது. ஆனா அந்த பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாயிட்டு தான் மாதிரி. இன்னைக்கு படிச்சு வெளியே வரும்போது மாற்றம் நிறைய வந்திருக்கு. அது உண்மைதான் இல்லைங்களா? அதுதான் என்னோட கருத்து. மிக்க நன்றி. ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தெளிவான உரை. ரொம்ப முதல்ல இருந்து அழகா சொல்லிட்டு, இன்றைக்கு பெண்கள் எப்படி அவங்களுடைய நிலைமை, இவங்களை எப்படி அதை ட்ரெயின் பண்ணி செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ட்ரெயின் பண்ணி எல்லா விவரமும் அழகா சொன்னீங்க. நீங்க 2015லயே இந்த நூலை எழுதியிருக்கிறதுனால அதை ரொம்ப உள்வாங்கி இருக்கீங்க. அதை பத்தி பல இது சிந்திச்சிருக்கீங்க. 2015 இன்னைக்கு 7 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நீங்க படிச்சிருக்கீங்க, அதை டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கீங்க, பல விவரங்களை பார்த்திருக்கீங்க. அதனால ஒரு முழுமையான ஒரு இது நமக்கு கொடுக்க முடிஞ்சிருக்கு. இன்னொன்று, அப்படி பார்க்கிற போது நம்ம இந்தியா பரவாயில்ல போல தெரியுது, எனக்கு முன்னேற்றம் போல தெரியுது. ஏன்னா இந்த தேவதாசி முறைய முன்னாடியே ஒழிச்சிருக்காங்க அவங்க. நீங்க சொல்ற தேதிகள் 53 தான் சொல்றீங்க. அவங்க அது இங்கே அதுக்கு முன்னாடியே சட்டங்கள் 40கள்லயே 50கள்லயே சட்டங்கள் வந்திருக்கு.
இங்கேயும் இன்டலெக்சுவல்ஸ் சத்புத்தி ஐயர் மாதிரி ஆளுக்கெல்லாம் ஆதரிச்சு இருக்காங்க. இந்த சிஸ்டத்தை தேவதாசி முறைகளை ஆதரிச்சு இருக்காங்க, அங்கேயும் ஆதரிச்சிருக்காங்க. அவருடைய அகங்காரத்தை அடக்கிறதுக்கு ஒரு சரியான இடம் அப்படிங்கிறது, ஆண்களுடைய அந்த அகங்காரம் அடங்குறதுக்கு ஒரு சரியான இடம்ங்கிறது மாதிரி ஒரு புகலிடமா வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிறது மாதிரியும் சொன்னீங்க. ஆனாலும் இன்றைக்கு அவ்வளவு இது ஆகல. நான் ஒரு 2-3 பார்த்தேன். ஜெயமோகனுடைய ஒரு இது பார்த்தேன். அதுக்கப்புறம் சில செய்திகள் எல்லாம் படிச்சேன். முந்தி விகடன்ல ஒரு 4-5 வாரம் ஒரு மாதிரி வந்தது, இது கெய்சாவை பத்தி வந்தது. அதுகளெல்லாம் படிச்சிருக்கோம். அப்போல்லாம் இதுவா தெரியாது. இப்ப நீங்க ஒரு முழுமையான ஒரு பிக்சர் கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொரு நாடுகள்லயும் ஆண்களுடைய அடக்குமுறை இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. இங்கே மதம் சிறுகதை எழுதியிருப்பாருங்க ஜெயமோகன். சிறுகதை ஒண்ணு நல்லா பண்ணியிருந்தாரு. அந்த கதை நான் கூட படிச்சேன், நல்லா இருந்தது. ஏதோ நான் படிச்சேன். அந்த 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 தொடர்றது இப்ப இங்கேயே சதிர்னு வந்துச்சு, மத்த பிள்ளை ஆடாம இருந்துச்சு, இப்ப பரதநாட்டியம்னு வந்துருச்சு. அந்த கலையினுடைய தொடர்ச்சி அது எல்லா இடத்துலயும் பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தியா சொன்னீங்க. இப்பவும் அங்க ஜப்பான்லயும் அது எல்லா இடத்துலயும் வெவ்வேறு ரூபங்கள்ல அந்த கலையின் தொடர்ச்சி இருக்கு, இந்த முறைகள் இருந்துருச்சு. ஆனாலும் இந்த ஓல்டஸ்ட் ப்ரொஃபஷனை அங்க கொஞ்சம் இது பண்ணிருக்காங்க அப்படிங்கறது மாதிரி முறைப்படுத்தி செலக்ட் பண்ணி அவங்கள பயிற்றுவித்து இந்த நம்ம அரசு அந்தப்புறங்களையும் சொன்னீங்கல்ல, கம்பேர் பண்ணீங்கல்ல, சிறப்பா அழகா சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை பாராட்டி வாழ்த்தி வணக்கம். கொடுமை என்னன்னா அதுக்கு புக் எழுதிருக்காங்க, ஒரு மேனுவல் எழுதிருக்காங்க பாருங்க, அதுதான் ரொம்ப கொடுமை. இல்ல, பெண்கள் எப்படி வீட்டுல குடும்பத்துல நடந்துக்கணும்னா அதுக்கு ஒரு மேனுவல் வச்சிருக்காங்க பாருங்க. வீட்டுக்கு போனா நம்ம இங்க சொல்லி வர்றோம்ல, குடும்பத்தில் வாழ போற பெண்ணு உனக்கு அதை விட சீதனமா அந்த பெண்ணுக்கு அந்த புத்தகத்தை கொடுத்து விடுறாங்க பாருங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் உண்மையிலேயே. இப்ப பெண் கிடைக்கலைங்கிறாங்க. இது சீனாவில எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. சீனாவிலேயும் இதனுடைய தாக்கங்கள் ஏதாவது இருக்கத்தானே வேணும். ரெண்டுலயும் ஓரளவு ஒத்து வர்ற ஒரு இது. மதம் இதுக்கு எப்படி ஆதரவு கொடுத்துன்னு தெரியல. இல்லைங்க, சீனாவை பொறுத்த வகையில அவங்களோட விஷயங்கள் வெளியே அதிகமா வர்றதில்லை. அவங்க அந்த கட்டுப்பாடு பாத்தீங்கன்னா இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப ஜப்பான் விஷயத்தை நம்ம இவ்வளவு டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு சீனாவை பத்தின விஷயங்கள் நமக்கு முழுமையான வெளிய எனக்கு தெரியல. வேற யாராவது யாராவது ஆய்வு பண்ணவங்களை கேட்டா தெரியும். உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு. ஜப்பான் அந்த சீனாக்குள்ள போய் பாக்குறவங்க கூட ஒண்ணு இல்ல, மெயில் கூட நம்ம அனுப்புற மெயில அவங்களுக்கு டைரக்டா போக முடியாத அளவுக்கு அவங்க கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. இன்னைக்கும் ரொம்ப சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப் கூட சீனால இருக்கவங்க கிட்ட நம்ம டைரக்டா மெயின்டைன் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு அவங்க சீக்கிரசி மெயின்டைன் பண்றாங்கன்னு தான் தோணுது. அதனால அவங்கள பத்தின விஷயங்கள் இப்ப ஐயா சொன்ன மாதிரி அங்கேயும் நடந்திருக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கலாம். இது ஓப்பன் புக்கா வந்த மாதிரி அவங்களுக்கு ஓப்பன் புக்கா எதுவும் அவங்களோட பெருமைகளை மட்டும்தான் நம்ம இது வரைக்கும் கேட்டுட்டு இருக்கோம். அவங்க பழமைவாதங்களும் அவங்க பெருமைகளும் அவங்க புராணங்களும் கேட்டுட்டு இருக்கோமே தவிர இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் சைடு அவங்களுக்கு ஜாஸ்தி வெளியில வந்த மாதிரியே இன்னைக்கு வரைக்கும் தெரிய மாட்டேன். யாராவது அதை பத்தி பண்ணி இருந்தாங்கன்னா அடுத்தது ஸ்டீஃபன் சார் தான் அவங்களை பிடிச்சி கொண்டு வராங்க. சைனால வாழ்ந்தவங்க இங்க பேசியிருக்காங்க. 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் 2 ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க. ஆனா அதுல நெகட்டிவாலாம் எதுவும் சொல்லல, பாசிட்டிவா தான் மேக்சிமம் சொல்லியிருக்காங்க. மற்றபடி நல்ல கருத்துக்கள் தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எதுவும் பேசல. பார்க்கலாம். மகிழ்ச்சி. வாங்க சார், கோபாலரத்னம் சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். மேடம், ரொம்ப நல்ல சிறப்பானது ஒரு சொற்பொழிவு ஆற்றினீர்கள், நன்றி. ஜென்ரலா நம்ம ஜப்பான் அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் மத்தியில அது ஒரு டிசிப்ளினான கண்ட்ரி மற்றும் நீண்ட நாள் அதிகமாக வாழக்கூடிய நபர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பொதுவான கருத்து. அதே மாதிரி தாய்நாட்டு பற்றும் இப்போது நமக்கு அதிகமா ஹைலைட் பண்ணப்படுகிறது. இந்த மேடம் வசந்தி மேடம் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கலாச்சாரத்திலையும் இந்த மாதிரி ஒரு குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யுது. எல்லா இடத்துலயுமே நம்ம நாட்டிலையும் இருந்திருக்கு. என்னுடைய கேள்வி அவருடைய
மெயின் ஆத்தர் வந்து அவங்களுடைய ஆரோக்கியம் பற்றி, நோய்கள் பற்றி ஏதாவது தகவல் சொல்லியிருக்காங்களா? ஏன்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் மூலியமா நிச்சயமா நோய் வந்து ஒரு பெரிய சவாலா இருந்திருக்கலாம் அவங்களுக்கு. அத பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா மேடம் இந்த இல்ல அவங்க புக்ல? வந்து அவங்க சொல்றது பாத்தீங்கன்னா இந்த கெய்ஷாக்கள் வந்து ஆரோக்கியத்துல அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால அவங்க ஓகே. வாழ்க்கை முறையே பயிற்சி முறையே நீங்க பாத்தீங்கன்னா கலைகள்ங்கிற பயிற்சியை பார்த்தா இந்த யோகாசனம் அந்த மாதிரி அவங்க வேற மாதிரி ஏதோ பண்ணி அவங்க ஆரோக்கியத்தை காப்பாத்திக்கிறாங்கன்னு தான் சொல்றாங்க. ஆமா மத்தபடிக்கு நிச்சயமா. அவங்களுக்கு அந்த வியாதி அத பத்தி நோய் பத்தி எல்லாம் எஸ். அவங்க எதுவும் குறிப்பிடல. குறிப்பிட்ட நோய் இருக்க மாதிரியும் அவங்க சொல்லல. இந்த பாலினை பொதுவா பாலியல் வியாதிகள் எஸ். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. ஓகே, அப்ப ஓகே, அவங்க ஓகே, வந்து அந்த ஓகே. அளவுக்கு அவங்க செக்யூர்டா ஒரு இருந்திருக்காங்கன்னு தான் தோணுதுங்க அவங்க வாழ்க்கை. உணவு முறையில கட்டுப்பாடுன்னு இருப்பதால அவங்க அதிக நாள் வாழ்கிறார்கள் அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க பொதுவா. சோ பெரிய முயற்சி மேடம். நீங்க இந்த உங்களுக்கு ஜப்பான் லாங்குவேஜ் ஏதாவது கத்துட்டீங்களா இல்ல டைரக்டா இல்ல இங்கிலீஷ்ல இல்ல இருந்து இல்ல தமிழ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் தான் பண்ணீங்களா? இங்கிலீஷ் தான் சார். ஜப்பான் வெரி குட், லாங்குவேஜ் வெரி குட். கிடையாது. அதுவே வாழ்த்துக்கள் நீங்க மேடம். ரொம்ப பாத்தீங்கன்னா சிறப்பா இல்ல இருந்தது. அந்த மேலும் புத்தகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஜப்பான் வேர்ட்ஸ் தான் சார் நிறைய இருக்கு. அத வந்து ஓகே, நம்ம ஓகே, ஓகே. அத வந்து அவங்க இங்கிலீஷ்ல அப்படியே டைரக்டா குடுக்குறாங்க. நிறைய வார்த்தைகளை ஆமா, பாத்தீங்கன்னா லெஸ்லி டவுனர் வந்து ஆமா, அத வந்து அவங்க இங்கிலீஷ்ல சரியா பண்ண முடியாம அப்படியே குடுக்குறாங்க. அத நம்ம தமிழ் ஆமா. படுத்தும் போது ரொம்ப ரொம்ப சிரமமா இருந்தது. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சுங்க இத பண்றதுக்கு. டெஃபினட்டா, டெஃபினட்டா. இத முடிக்கிறதுக்கு 1 வருஷம் மேல ஆச்சு. 450 மாடர்ன் பக்கம் ஜப்பான் முடிக்கிறதுக்கு. போது இப்போ சுறுசுறுப்புக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு இப்பவும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மக்கள் அந்த அளவுக்கு இன்றைய அளவு ஓய்த்து கொண்டும் சிறப்பா செயல்பட்டு கொண்டு வருவார்கள். ஏன்னா நாட்டினுடைய பொருளாதாரத்தை வந்து அவ்வளவு வேகமா முன்னேற்றி காமிச்சாங்க. அதுக்கு ஒரு பெரிய சவால் தான் உங்களுக்கு. சோ அதெல்லாம் வந்து நம்ம பாடமா எடுத்துக்கணும். பட் இது போன்ற ஒரு பிளாக் டாட்ஸ் நிச்சயமா சமுதாயத்துல, வளர்ற சமுதாயத்துல, மாற்றங்கள் அடையும் சமுதாயத்துல இருக்கத்தான் செய்யும். அது காலப்போக்கில் எல்லாம் அறைந்து விடும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மிகவும் சிறப்பானது ஒரு கருத்து பரிமாற்றம் செய்தீர்கள் மேடம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. இந்த நூலை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு எப்படி தோணுச்சு உங்களுக்கு? அதான் சார் சொன்னேனே, ஒரு 3 மாசம் நிம்மதியா தூங்கவே முடியல. ரொம்ப ஒரு சிரமம். அது இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த மொழி அளவுல முதல்ல அத படிச்சுட்டு உங்களுக்கு தூக்கம் வரல, தேர்ந்தெடுத்தத சார் எப்படி? தேர்ந்தெடுத்தது வந்துங்க சந்தியா பதிப்பகத்துல நடராஜன் சார் வந்துட்டு இந்த நூலை பத்தி சொல்லி நான் ஃபர்ஸ்ட் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னா இது நம்ம அவர் சொன்ன இந்த பேசிக் பாயிண்டே எனக்கு அந்த ப்ராஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சப்பயே ஐயோ இது நம்மளுக்கு ஒத்து வராது, ட்ரெடிஷ்னலா இருக்கிற நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு பேரை கெடுத்துக்க கூடாது ஒரு அப்படிங்கிற இதுல வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு அவர் 6 மாசம் விடாம துரத்தினாரு. இல்ல இது வந்து ஒரு நல்ல நீங்க வந்து ஒரு பெண்கள் சார்ந்து நிறைய எழுதுறீங்க, நிறைய பண்றீங்க, அப்போ உங்களுக்கு இது ஒரு ஆர்வமா இருக்கும், இது ஒரு சவாலா இருக்கும், நீங்க எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய பேர் மூலமா வச்சு ப்ரெஷர் பண்ணாரு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வச்சு ப்ரெஷர் பண்ணோன்னே சரி பார்க்கலாம், ஒரு 2 சாப்டர் பண்ணி பார்க்கலான்னு பண்ணேங்க. அப்புறம் அது வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. உண்மையிலேயே சிரமமா இருந்தாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்தது. அப்புறம் நிறைய அவரோட டிஸ்கஸ் பண்ணி நிறைய வேர்ட்ஸை மாத்தணும். இந்த அரசவை அணங்குகள்ங்கிற வார்த்தையெல்லாம் கொண்டு வர்றது, அதெல்லாம் காமக்கிழத்திகள்னு போடுறதெல்லாம் ரொம்ப அசிங்கமா இருந்தது. நம்ம தமிழ் மொழியை பொறுத்த அளவுலங்க ஒரு டீசெண்டா நம்ம வேர்ட்ஸ் தான் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. அவங்கள மாதிரி அந்த கொலோக்கியெல்லாம் அடிச்சு தள்ளுற அந்த அசிங்கமான வார்த்தைகளுக்கு எல்லாம் நம்ம கிட்ட வார்த்தையே கிடையாது தமிழ்ல. அது ஒரு சவால் தான். உண்மையிலேயே நம்ம வந்து சில வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து போடுறது ஒரு பெரிய சவால் தான். அந்த அளவுல பாத்தீங்கன்னா மொழி பத்தி பேசினாவே நமக்கு 1 மணி நேரம் பேசக்கூடிய அளவுல இந்த இருக்குங்க இந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க். அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. நமக்கு ஒரு நிறைய விழிப்புணர்வை கொடுத்து எப்படி எழுதுறதுக்கான ஒரு பயிற்சியை கொடுத்ததுன்னு தான் சொல்ல முடியும். நன்றிகள், நன்றிகள். ரமேஷ் பேசுறீங்களா? வாங்க. எனக்கு பேசுறதுக்கே தோணல சார், என்ன கேக்குதுன்னு தெரியல. ஆனா நல்ல தகவல் சொன்னீங்க மேடம். நீங்க இந்த அந்த லெஸ்லி மேடம் சொல்றீங்களா எழுதுறாங்க, ஆமாங்க, அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க இதை எழுதும் போது உங்க மனநிலை எப்படி இருந்தது? ஒரு பெண்ணா, ஒரு மனிதனா உங்க மனநிலை எப்படி இருந்தது நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். தாராளமாங்க. லெஸ்லி டவுனர் என்ன பண்றாங்கன்னா அவங்க அங்க போய் உள்ள அங்கேயே இருக்காங்க. ஒரு 10 மாசம் அவங்களோட ஒரு குடும்பமா பழகுறாங்க. ஒவ்வொருத்தரோட கஷ்டத்தை உணர்றாங்க. அப்ப அவங்களும் உள்ள போகும்போது நம்மள மாதிரி சாதாரணமான ஒரு வெளிப்படை எண்ணத்தோட தான் போறாங்க. இந்த கெய்ஷாங்கிற வாழ்க்கை வந்து இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சியல் கமெண்ட்ஸ் இருக்கு, இதை உள்ள போய் நம்ம தெரிஞ்சுக்கணும், எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் போறாங்க. ஆனா அங்க போய் அவங்க பழகி அவங்களோட தாயா பிள்ளையான்னு சொல்லுவாங்க பாருங்க,
அப்படி பழகுன உடனே அவங்க மேல ஒரு பரிதாபத்தினாலதான் அவங்க வந்து இது ஒரு கலைன்னு அவங்க சொல்றாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா இது நாம வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அது ஒரு தவறான கண்ணோட்டம் தான் நமக்கு தெரியுது. அவங்க உள்ள போய் பழகி அவங்க கஷ்டத்தை அவங்க துன்பங்கள் எல்லாம் அவங்களோட இருந்து பார்த்ததுனால பரிதாபம் மேலிட்டு அவங்க வந்து அவங்க இந்த மாதிரி அவங்கள தப்பா சொல்ல மனசு வரல அவங்களுக்கு. அதுதான் உண்மை. ஒரு பெண்ணா இருந்து இன்னொரு பெண்ணோட கஷ்டத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நானும் ஒரு பெண்ணா இருக்கனால நான் வேற விதமா என்னோட புரிதல் ஒரு மாதிரியும் அததான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். லெஸ்லி டவுனர் புரிதல் வேற, என்னோட புரிதல் வேற, உங்க கண்ணோட்டம் வேற, என் கண்ணோட்டம் வேற அப்படிங்கிற மாதிரி நான் ஆரம்பிச்சதுக்கு காரணமே அதான் கேட்டேன். உங்க கண்ணோட்டம் என்னன்னு கேட்டேன். அவங்க கண்ணோட்டம் சொல்லிட்டீங்க. அதான் சார் என்னோட கண்ணோட்டம் அது தவறு. நடுவில் நான் சொல்லிட்டே இருந்தேன் பாருங்க. என்னோட கண்ணோட்டம் அதுதான். அது உண்மையா வந்து ஒரு பெண்ணை வந்து அதாவது சைக்காலஜிக்கலா அவளை வந்து முடமாக்கி இருக்காங்க. முடமாக்கி ஆரம்பத்துல இருந்து இந்த கெய்ஷாங்கிற உலகத்துக்குள்ள போறதே பெரிய விஷயம். அது வந்து ஒரு தவறான இது இல்ல. பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து தன்னோட கட்டுக்குள்ள வச்சுக்கிற அளவுக்கு நீ பெரிய ஒரு மகாராணியை விட உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவதான் ஒரு கெய்ஷான்னு அந்த பெண்ணை வந்து சைக்காலஜிக்கலா அவளை வந்து என்ன மெஸ்மரைஸ் பண்றது மாதிரி தாங்க. அத மாதிரி பண்ணி அவளை வந்து மாத்தி அவளுக்கு பயிற்சி கொடுத்து அவளை உள்ள கொண்டு போறதெல்லாம் அவளோட சுயத்தை அடிக்கிற விஷயம் இல்லைங்களா? அவ சுய சிந்தனையிலேயே முடக்கிற விஷயம். அப்போ இத வந்து எப்படிங்க இதை நம்ம ஏத்துக்க முடியும்? பெண்ணோட சுதந்திரமே இல்லையே. காட்டு மிராண்டித்தனம். உண்மைங்க, உண்மையான வார்த்தை அதுதான். காட்டு மிராண்டித்தனம் தான். ஒரு பெண்ணை வந்து அந்த பிரெயினை வந்து அதாவது நம்ம என்னது செயலிழக்க செய்யற விஷயம் தான் அது. வேற ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு ரோபோட் ஆக்கியிருக்காங்க. ஒரு ரோபோட் ஆக்கி அவளை வளைய விடுறாங்க. அவங்க ஆண்களோட சந்தோஷத்துக்காக சில பெண்கள் அதுவும் அதுல என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப அழகுல வந்து அவ ரொம்ப உயர்ந்தவளா இருக்கணுமா அப்பதான் ஒரு கெய்ஷா வேர்ல்டுக்குள்ளேயே வர முடியுமா? தனிப்பட்ட அழகுல இது நீங்க சொன்ன இன்னொரு தகவல் பாக்குறேன். அந்த கெய்ஷா என்றவனுடைய மகளை கேட்டா அவங்களுக்கே விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க. அவங்களுக்கு அதுவே இந்த சமுதாயம் இன்னைக்கு வந்து குறைஞ்சிருக்கிறதுக்கு ஒரு காரணமாவும் இருக்கும். அந்த சமுதாயம் குறையும். ரெண்டாவது ஜப்பானீஸ்னா சுறுசுறுப்பானவர்கள், நாட்டுப்பற்று மிக்கவர்கள் சொல்லி கேள்விப்பட்டேன். இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா ஒய்யார கொண்டையிலே தாழம் பூவம் அதன் உள்ளே இருக்கிறது ஈரும் பேனான்ற மாதிரிதான் தோணுது. அது இல்லைங்க, அது வேற ஆங்கிள் பாருங்க நீங்க. அது வேற, நாட்டுப்பற்றுங்கிறது வேற. இந்த ஆண்கள் வந்து அந்த நாட்டுப்பற்றுங்கிற இந்த அடிப்படையில தான் சில தவறுகளும் செய்யறாங்க. நாட்டு மேல இருக்கிற ஒரு தீராத வெறின்னு கூட அதை சொல்லலாம் பாருங்க. அப்ப வந்து தந்தையர் நாடு அப்படிங்கும் போது ஆணாதிக்கம், அந்த ஆணாதிக்கம் வந்து இவங்களை வந்து பல விதத்துல பெண்களுக்கு இந்த மாதிரி சிரமம் கொடுக்க தோணுது அவங்களுக்கு. அப்போ அந்த விதத்துல இங்க ஒரு தகவல் சொல்ல விரும்புறேன். முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் தான் அந்த தேவதாசி ஒழிச்சாங்க. அப்ப வந்து அங்க இருந்த எல்லாரும் வந்து நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சாங்க. அப்ப என்ன சொன்னாங்களா அவங்க, அந்த இனத்தை சேர்ந்தவங்க செஞ்சது போதும், உங்க வீட்டு பெண்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது நல்ல நெத்தி அடி மாதிரி சொன்னாங்க. அவங்க பண்ணது போதும், சொன்ன அப்புறம் தான் ஆண்கள் வாயை பொத்துனாங்க கடைசியில. நீங்க அவங்க பண்ணது போதும், நீங்க உங்க வீட்டு பெண்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க கம்முனாங்கன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் ஆர்கியூ பண்ணிட்டே இருக்காங்க. இந்த தேவதாசி முறையை ஒழிக்க முடியாதுன்னு பல ஆண்டுகள் அந்த அம்மா போராடுறாங்க. கடைசியா நீங்க சொன்ன மாதிரி இந்த வார்த்தையை சொன்ன அப்புறம் தான் அடங்குனாங்க. அதான் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நம்ம தமிழ், அதாவது சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரு போல வருமா அப்படின்ற மாதிரி உண்மைதான். ரொம்ப நல்ல நீங்க பதிவு பண்ணி மேடம். நல்ல ஒரு விழிப்புணர்வு. இந்த மாதிரி ஒரு பெண்களை இந்த மாதிரி பண்றாங்கன்னு. அதே மாதிரி வசந்தி மேடம் சொன்னாங்க, இது எல்லா காலகட்டத்திலும் எல்லா கலாச்சாரத்திலும் இது இருக்குன்றது. பட் மாற்றம் ஒன்றே மாற்றம் வரணும், நல்லா இருக்கணும் நம்ம நினைப்போம். நல்லா ரொம்ப நன்றி மேடம். நல்லா சூப்பரா. நன்றிகள் ரமேஷ். சியோன் யாழ்வேந்தன் இருக்கீங்களா? யாழ்வேந்தன் இருக்கீங்களா? இருக்காரு, அவர் இருக்காரு, பட் பிஸியா இருக்காரு. கிருஷ்ணவேணி, சிவகண்ணி, கிருஷ்ணவேணி இருந்தாங்கன்னா பேசுங்கம்மா. கிருஷ்ணவேணி அவங்கதான் இது நான் சொன்னேனே சார், அவங்கதான் இது பண்ணிட்டு இருக்காங்க. பிஹெச்டி என்னோட நூலெல்லாம் வச்சு பிஹெச்டி பண்றாங்க. கிருஷ்ணவேணி வாங்கம்மா, ஒரு 2 வார்த்தை பேசுங்க. நானும் கேட்கணும் உங்களோட பேச்சு. 2 வார்த்தை. கிருஷ்ணவேணி இருக்கீங்களா? முகத்தையாவது காட்டுங்க.
போயிட்டாங்க அவங்க. இல்ல சார், அவங்க பாவம் ரொம்ப சைலண்ட் நேச்சர். அப்படியா? இருந்தவங்க கேட்ட உடனே கூட்ட உடனே ஓடிட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு ஒரு இது இருக்கு, பார்ப்போம். மகிழ்ச்சி. சிவகணி பேசுறீங்களா? மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். விழிப்புணர்வு கொடுத்துருக்கீங்க. நம்ம எவ்வளவு தூரம் தமிழ்நாட்டுல முன்னேறிட்டோங்கிறது தெரியுது, ஜப்பான்ல எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்கிறது புரியுது. உங்களோட ஸ்பீச் வந்து நல்லா இருந்துச்சு மேடம். ரெண்டாவது நீங்க வந்து இவ்வளவு தூரம் அந்த மொழியில இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கீங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான் அது. வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். வேற யாரும் இல்லை, நம்ம முடிச்சுக்கலாமா? மகிழ்ச்சி. மாலதி மேடம் பேசிட்டாங்களா? மாலதி மேடம் இல்ல, மாலதி கொஞ்சம் பிஸியா இருக்கா, பேசல. மாலதி இருக்கியா? இல்ல. வசந்தி மேடம் எதனா சொல்றீங்களா? இல்ல சார் நன்றி சொல்லலாம். நிறைய வசந்தி மேடம் சொன்ன நிறைய விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப நன்றி மேடம். நிறைய விஷயங்கள், அதாவது நீங்க நேர்ல போயிட்டு வந்ததுனால நீங்க சொன்னது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது தகவல். இல்ல, அங்க வந்து என்ன அப்படின்னா அவங்க அத பத்தி பேசுறதுக்கு வெக்கப்படுறாங்க. அவங்க வந்து அத பத்தி நம்ம ரொம்ப கேட்டாலே அவங்க நீங்க சொல்றாப்புலதான் இது வந்து ஒரு கலாச்சாரம், இது கலாச்சாரம் அப்படியே தான் அவங்க கொண்டு போறாங்க. சோ அத வந்து அவங்க மறைக்க பாக்குறாங்களா இல்ல மறக்க பாக்குறாங்களான்னு தெரியாது. ஆனா இப்ப வந்து அவங்க ரொம்ப முன்னேறி அந்த அந்த கோணம் வந்து நம்ம ஊர்லங்க விடோவை என்ன பாடுபடுத்தினாங்க, கொஞ்சமா பாடுபடுத்தினாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சே ஒருத்தங்க வந்து அவங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒயிட் சாரி கட்டிக்கிட்டு, அவங்க சின்ன குழந்தைங்க இன்னும் நடக்குதுங்க, இன்னும் நடந்துட்டு இருக்கு கிராமத்து பக்கம்ல. எங்க ஊர் பக்கமே நிறைய இருக்கு, பிரவுன் சாரி கட்டுவாங்க, எல்லாமே நடக்குது. அப்புறம் அவங்கள வந்து அந்த மனநிலைக்கே கொண்டு வந்துட்டாங்க. நம்ம வந்து வெளியிலேயே வரக்கூடாது, நம்ம யாரா பார்த்தா நமக்கு வந்து நம்மள யாரும் பார்க்க கூடாது, இந்த மாதிரி எல்லாம் எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ இந்த கல்ச்சர் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அது வந்து அந்த அந்த சமயத்துல எல்லா கல்ச்சர்லயுமே விமனை அவ்வளவு மோசமா நடத்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம எல்லாம் ரொம்ப பிளஸ்டு. நம்ம வந்து மாடர்ன் வேர்ல்ட்ல வந்து நம்ம இவ்வளவு படிச்சு வெளியில வந்தது, நம்ம எல்லாரும் வந்து விமனுக்கு ஃப்ரீடம் வேணும்னு கேட்டு நமக்கு வாங்கி கொடுத்து நமக்கு எஜுகேஷன் கொடுத்து இவ்வளவு பண்ணிருக்கிறாங்கன்னா, ஓட்டுரிமை கொடுத்து எல்லாம் கொடுத்ததுக்கு நம்ம ரொம்ப சொத்துரிமை கொடுத்து சொத்துரிமை ஓட்டுரிமை எல்லாம் கொடுத்து நீயும் எங்களுக்கு நிகர்தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்ததுனால்தான் நம்ம இப்ப பேச முடியுது. நானும் நீங்களும் இப்ப பேச முடியுது. அதனால்தான். சோ இத வந்து நம்ம ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணணும். அந்த அந்த கல்ச்சர் நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க வந்து அங்க காலையில பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின், நான் வந்து பயந்தே போயிட்டேன். ஒரு ட்ரெயின்ல காலையில ஏறுறதுக்கு நாங்க போனோம். கிடுகிடு கிடுகிடு வெளியில வராங்க. அதாவது கூட்டம்னா கூட்டம், அவ்வளவு கூட்டம். எல்லாரும் அழகா ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுக்கிறதே இல்ல. அவங்க அழகா பேக் எடுத்துட்டு நல்ல ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸ் போட்டுக்கிட்டு அவங்க நீட்டா வராங்க. எல்லா வேலையும் எப்ப பார்த்தாலும் இப்படி 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 பண்ணி நமக்கே தலை வலிச்சிடும் போட்டுருக்கு. எங்க பார்த்தாலும் ஆமா ஆமா. ரொம்பவே நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. கொஞ்சம் ரொம்பவே ரிஃபைன்ட் ஆயிட்டாங்க. அவங்க ரிஃபைன்ட் ஆகி நல்லா முன்னுக்கு வந்துட்டாங்க. நிறைய கோவில் இருக்குங்க, நிறைய பௌத்தர் கோவில், புத்தர் கோவில். அரண்மனைக்கு போனோம், அந்த பேலஸ்க்கு போனோம். அந்த பேலஸ்ல எல்லா இடத்துக்கும் போட மாட்டாங்க. அங்கேயும் இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல கலாச்சாரம் மாதிரி இந்த கிமோனா இதெல்லாம் வச்சிருக்காங்க. நீங்க கிமோனா ட்ரெஸ்ஸ போட்டு பார்க்கலாம். கடைக்கு போய் ட்ரெஸ்ஸ போட்டு போட்டோ எடுத்துக்கலாம். அதெல்லாம் அது மாதிரி ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனா பண்ணிட்டாங்க இப்ப எல்லாத்தையும். ஆனா மிக அற்புதம். அதாவது இது தெரிய வேண்டிய புஸ்தகம், தெரியாத விஷயங்களை நீங்க எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னொரு தலைப்புல பேசுங்க. நல்லா மாலதிவாமா. இல்ல மியூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மாலதி சத்தமா பேசு. கொஞ்சம் சத்தமா பேசுங்களேன். ரொம்ப நல்லா கேக்குது. கேக்குது. சின்ன வயசுல வந்து நாங்க அந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல இந்த ட்ரெஸ்ஸ போட்டு ஒரு விசிறிய கையில கொடுத்து நிக்க வச்சிருக்காங்க. அதுதான் எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்தது. ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு ஒரு சோகம் இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் போட்டது இல்லை, ஆனா எங்க சிஸ்டர்ல வந்து சாரோட தங்கச்சிக்கிட்ட அவங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பெரம்பலூர் ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணி அவங்க கிட்ட அந்த போட்டோ பார்த்துருக்காங்க.
இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி வந்து அந்த கிமோனோ உடை வந்து அந்த கெய்ஷாக்களோட உடை இல்லைங்க. அது அவங்க பாரம்பரிய உடை. அந்த கெய்ஷாக்கள் வந்து ஒரு அடையாளமா அந்த உடையை பயன்படுத்திருக்காங்களே தவிர நம்ம அதை நினைச்சு சங்கடப்படுற அளவுக்கு அந்த உடை இல்லை. இப்ப மேடம் சொன்ன மாதிரி அத வந்து இங்க இருந்து போறவங்க வந்து நம்ம எப்படி வந்து நார்த் இந்தியாக்கெல்லாம் போனோம்னா அந்த பெங்காலி உடை இந்த மாதிரி உடையை போட்டு போட்டோ எடுத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி ஜப்பானுக்கு போறவங்க கிமோனோ, அப்ப நாமளே போனோம்னாலும் கிமோனோ போட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கலாம்னு ஆசையா தானே இருக்கும். அது மாதிரி அது அவங்க பாரம்பரிய உடை, அவ்வளவுதாங்க. அது கெய்ஷா உடை கிடையாது. பாரம்பரிய உடை வந்து கிமோனோ இல்ல மேடம்? மாலினி வசந்தி மேடம் அப்படித்தானே? ஆமாங்க ஆமாங்க. கிமோனோங்கிறது பாரம்பரிய உடை தான். பாரம்பரிய உடை தான். அவங்க வந்து இந்த காலுக்கு வந்து ஒயிட் சாக்ஸ போட்டுக்குவாங்க. முகமெல்லாம் அப்படியே வெள்ளையா இருக்கும் அவங்களுக்கு. அந்த படத்துல அதான் அங்க பெயிண்ட் மாதிரியே போசிக்கிறாங்க. அதுக்கு அதெல்லாம் பத்தி பேச ஆரம்பிச்சா நமக்கு தனியா 1 மணி நேரம் வேணுங்க. அவங்க மேக்கப் பத்தி மட்டுமே 1 மணி நேரம் பேசலாம். அந்த அளவுக்கு அவங்க சிகை அலங்காரம், உடை, அவங்களோட நடக்கிற ஸ்டைலுக்கு கூட சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நடக்கிற ஸ்டைல் எல்லாம் 2 அடிக்கு ஷூ, மர ஷூ, அது மேல அந்த பொண்ணு ஏறி நின்னு அவன் நடந்து பழகி இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் உட்காரணும், இப்படி குமியணும், இப்படி நிமிரணும், அத்தனை கட்டுப்பாடு அவங்களுக்கு. அந்த கெய்ஷாக்களுக்கு சாதாரண விஷயம் இல்ல அது. ஒரு பெண் வந்து ஒரு கெய்ஷா ஆகுறான்னா அவ வந்து ஒரு பெரிய IAS ஆபீசரா ஆகுறதுக்கு கூட அவ்வளவு கஷ்டம் இல்லைங்க உண்மையிலேயே. அத அவ பண்ணிருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இவங்க இத பண்ணிருக்காங்க. அதுதான் நம்ம சொல்ல முடியும். அதனால மாலதி நீங்க கவலைப்பட வேண்டாம். அந்த கிமோனோ ட்ரெஸ் போட்டவே அப்படின்னு நீங்க பெருமையே படலாம். அது ஒரு பாரம்பரிய உடை, அவ்வளவுதான். ஜெயமோகன் சார் கூட அந்த கேஷா பத்தி காம கிழத்திகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா எழுதியிருக்காரு. எடுத்த உடனே கலை அப்படின்னு என்ன சொல்றது, அணிவிப்பதையா கழற்றுவதையா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினோட தான் ஆரம்பிக்கிறார் அந்த கதையை. அவரோட விதிப்பு அது நான் பார்த்து கேஷா அப்படின்னா எனக்கு சர்ச் பண்ணும்போது பார்த்தேன். தெரியாது. அதான் நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது மேடம். வசந்தி மேடம் சொன்ன மாதிரி நாங்க இன்னொரு டாபிக்ல கண்டிப்பா கண்டிப்பா அடுத்தது பெரிய புராணம் பத்தி பேசுவோம் ஒரு நாள். கண்டிப்பா நன்றிகள். அதாவது ஜப்பான் எடுத்துக்கிட்டோம்னா உண்மையாவே நமக்கு தெரிஞ்சதுன்னு மட்டும் இல்ல, அவங்க வந்து அந்த ஹீரோஷிமா அந்த அணுகுண்டுக்கு அப்புறம் முன்னேறின விதம் வந்து எந்த உலகத்துல எந்த நாடும் அந்த மாதிரி முன்னேறல. அவர்கள் வந்து அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாகவும், இன்னொரு விதத்துல உலகத்துல ஒரே ஒரு விஷயத்த வின் வின் அப்படின்ற கான்செப்ட கொண்டு வந்தவங்க ஜப்பானீஸ் தான். வின் வின், நானும் வின் பண்ண நீயும் வின் பண்ணன்ற அந்த ஒரு கான்செப்ட கொண்டு வந்தவங்க ஜாப்பனீஸ் தான். அதுல எல்லாம் எந்த விதத்திலயும் அதை மறக்க முடியாது. மேடம் வசந்தி மேடம் சொன்ன மாதிரி இந்த தேவதாசி முறை மாதிரி பல பெண்களோட விஷயங்கள் பல வடிவங்கள்ல எல்லா இடத்துலயும் இருந்தது. எனக்கு என்ன வருத்தம், ஒரே ஒரு வருத்தம்னா இன்றையளவும் அந்த ராஜ அரசாங்கத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு நினைக்கும் போது, இவ்வளவு பெரிய முன்னேறின நாட்டுல கூட இன்னைக்கும் அந்த இது இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சின்ன வருத்தம் தான், மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல. ஆனா நம்ம பல இடங்கள்ல இது தெரியாது இருக்குது. இப்ப நம்ம விதவைகள் பற்றி பேசணும். விதவைகள் பற்றி பேசினப்ப நீங்க சொன்னீங்க கிராமப்புறங்கள்ல இருக்குதுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நகரத்திலேயே சொந்த அக்கா தங்காச்சிக்குள்ள இந்த பிரச்சனை இருந்தது. அக்கா விதவையாயிட்டான்னா தங்கச்சி வந்து அவங்கள எந்த நல்ல காரியமும் செய்ய விடக்கூடாதுன்னு நினைக்கிற அக்கா தங்காச்சிகள் சகோதரர்கள் இருக்கிறாங்க இன்னைக்கும். தாயவே ஒதுக்கி வைக்கிற மனநிலையில இன்னைக்கும் இருக்கு. அப்போ இன்னும் கூட நாம வளரலன்றது, என்ன படிச்சாலும் என்ன இருந்தாலும் மூளையை யூஸ் பண்ணலன்றது பக்குவமா தெரியுது. அந்த இது இருக்கு. இன்னும் எவ்வளவு பேச வேண்டியது இருக்கு. நாம அப்போ அவங்க எல்லாம் போய் சேர்றதுக்கு நம்ம பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குதுன்றதுதான் இன்றைக்கு. அந்த விதத்துல நீங்க இன்னைக்கு இந்த நம்ம நாட்டுல வந்து இப்ப அந்த சதிராடி கடைசி தேவதாசி முத்துக்கண்ணம்மாள் அப்படின்றவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்டு வந்து கொடுக்குறாங்க. கடைசி அவங்க வந்து முத்துலட்சுமி ரெட்டி நிறைய எழுதியிருக்காங்க. முத்துக்கண்ணம்மா அவங்க முத்துக்கண்ணம்மா தான் வந்து கடைசி தேவதாசி. அவங்க இந்த விராலி மலையில இருக்கிற சுப்பிரமணிய சுவாமிக்கு வந்து அவங்க பொட்டு கட்டி விட்டுட்டாங்க. அவங்கதான் கடைசி தேவதாசி. அவங்களுக்கு வந்து இப்பதான் வந்து ரீசெண்டா நம்ம நாட்டுல பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்தாங்க. அவங்கதான் கடைசி. அந்த சதீர் அப்படின்ற டான்ஸ் ஆடுவாங்க. அது வந்து அவங்க ஸ்பெஷலிஸ்ட். அவங்கள வந்து இந்த முறை வந்து பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்து நம்ம சிறப்பிச்சிருக்காங்க. நம்ம கண்டிப்பா
எல்லாமே சமீபத்துல நடந்தது தாங்க இது எல்லாமே மாற்றங்கள். நன்றிகள். இன்னும் நம்ம நிறைய பேசுவோம். ஒரு நல்ல பேசுவோம் தலைப்பு சார். இன்னைக்கு பேசணும். பல விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய அருமையான நன்றி உரைக்கும் சார். அனைவரின் சார்பாகவும் நன்றி கூறி நான் இந்த ஒரு வாரம் தான் சார் எனக்கு கொஞ்சம் வெளியூர் பயணம் எல்லாம் வரிசையா நிறைய இருக்கு. அடுத்த வாரத்துல இருந்து நான் தொடர்ந்து வருவேன் சார். வாங்க. அடிக்கடி வந்து நான் கலந்துக்கிறேன், தவறா எடுத்துக்காதீங்க. இல்ல, இந்த இல்ல, வாரம் மட்டும் அதெல்லாம் வெளியூர் பயணம் வரிசையா, இந்த சென்னை பயணம், கோயம்புத்தூர் வரிசையா நாளையில இருந்து தொடர்ந்து இருக்கு. அதனாலதான் நீங்க இன்னைக்கு சொன்ன உடனே எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. இன்னைக்கு நம்ம பேசிடலாம் அப்படின்னு. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு நான் தொடர்ந்து வந்து உங்க நிகழ்ச்சியை வாங்க, 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 வாங்க. நன்றிகள். முகநூல் வாயிலாக பார்த்த அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சி நன்றி சார். நன்றி. தேங்க்யூ மேடம்.